உங்களுடைய வெளி மனசை கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆழ் மனசுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையோட ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்றது. இப்படிதான் வந்து ஹிப்னாசிஸ் அதிகமா பயன்படப்படுது. இதோட ஹிஸ்டாரிக்கல் எதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இது வேர்ல்டு வார் அப்போ அந்த சமயத்துல சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு வழியில துடிச்சிட்டு இருந்த டைம். சரி, ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது ஹிப்னாசிஸ் ட்ரை பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மிராக்குலஸான ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப வைட் ரேஞ்சா உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு. பொதுவாக மைண்ட் பவர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லாட்டி மைண்ட் ரீட் பண்ணுறது, ஸோ மைண்டுக்கு அந்த மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மைண்டுக்கு வருது உண்டு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய மனம் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா, ஒன்று எதிர்காலத்தை பற்றி எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும், இல்லை கடந்த காலத்தை பற்றி, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிக்கிறது, இல்லை நடக்க போகிற விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களை நிகழ்காலத்தில் பிடிச்சு நிறுத்தி வைக்கிறது தான் தியானம். ஹிப்னாசிஸ்லாம் வந்து நான் இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இப்படின்ன உடனே வந்து அப்படியே ஹிப்னடைஸ் ஆகி விழுந்துருவாங்க. ஸ்லீப் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அப்படியே ஆழ்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. இல்லாட்டி அந்த ஒரு பெண்டலம் காட்டின உடனே வந்து அப்படியே நல்ல ஒரு டீப் ஹிப்னாட்டிக் ஸ்லீப் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ செய்வாங்க. இப்போ இவ்வளோ ஈஸியாக உடனே ஹிப்னாசிஸ்க்கு போயிட்டாங்களே, நீங்கள் அந்த மாதிரி ஏன் எதுவுமே பண்ணல? அந்த மாதிரி உடனடியாக ஹிப்னடைஸ் பண்ணி உடனடியாக என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். 2008 வந்து நான் குவாண்டம் ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பித்தேன். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்ட்டு, உன் விதி உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒர்க் ஷாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சது. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை வந்து ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், நார்மல் பீப்புளுக்கு இது எந்த அளவுக்கு பயன் தரும், டே டு டே லைஃப்பில் இதை அப்ளை பண்ண முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் அதில் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். சமீப காலத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்துகிட்ருக்கு. தியானம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்துகிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்டர் கபிலன் அவரை பத்தி தான் பேச போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், ஆல்ரெடி நான் அவர் கூட நான் ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன். செம பியூட்டிஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு. அதை நீங்க போய் பாருங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இவர் பத்தி ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், அவர் வந்து ஹிப்னோதெரப்பி, மெடிடேஷன், மைண்ட் பவர், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பர்சனல் க்ரோத் ட்ரைனிங், அதாவது ரொம்ப ஃபியர், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பர்சனல் க்ரோத் டெவலப் பண்ணி நல்ல அழகா ஆன்லைன்லயும் பண்றாரு, இன் பர்சன் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹி இஸ் ரியலி எ ஜெம் ஆஃப் எ பர்சன். எனக்கு ரொம்ப 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 திரும்பவும் அவர் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஹாய் டாக்டர் கபிலன், how are you? நல்லா இருக்கேன் ரேகா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thanks for your time again. I'm really glad. I'm so happy to meet you. Thank you, the same here. இப்போ வந்து டாக்டர் நிறைய டாபிக்ஸ் நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து மெடிடேஷன். ஆக்சுவலா என்னோட நாலேஜ், அதாவது என்ன மாதிரி நார்மல் பர்சனோட நாலேஜ் என்னன்றத சொல்றேன். அது வந்து நீங்க வந்து எலாபரேட் பண்ணி நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி எங்களை பொறுத்தவரையும் மெடிடேஷன்னா ஓகே, ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணணும், அமைதியான இடத்துல பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தாட்ஸும் மைண்ட்ல இல்லாம ஏதாவது ஒரு விளக்கோ இல்லாட்டி கேண்டிலோ ஏற்றி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியும். நார்மல் பர்சன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நார்மல் பர்சன் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலா உங்க லைஃப் ஜேர்னியா வச்சு நீங்க வந்து மெடிடேஷன்னா என்ன, எத்தனை வகையான மெடிடேஷன் இருக்கு, எப்படியெல்லாம் மெடிடேஷன் பண்ணலாம்,
இதெல்லாம் நீங்க கிளியரா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். சோ தட் இப்ப பாக்குறவங்களுக்கு வந்து, ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் நிறைய விஷயங்கள் மெடிடேஷன் சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. அது எதை நம்ம எடுத்துக்கிறது, அது உண்மையா நம்ம மெடிடேட் பண்றோமா இல்லையா, அதுவும் நிஜமாவே தெரியாது. அதை நீங்க தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் டாக்டர். ஓகே மேம், ஷூர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இது நீங்க கேட்ட மாதிரி என்னுடைய ஜேர்னில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷனுக்குள்ளார எனக்கு வந்தது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் லாஸ்ட் இதுலயே இன்டர்வியூல சொன்ன மாதிரி எனக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்றது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதனால ஒவ்வொரு வித்தியாசமான சப்ஜெக்ட் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு நான் அதை பத்தி படிக்கிறது, அது ரிலேட்டடா சம்மந்தப்பட்ட ஆட்களை போய் மீட் பண்ணி பேசுறது, அதுக்கப்புறமா அதை வந்து முறையா கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்றது, அப்படிதான் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வந்து நிறைய விஷயங்கள், அந்த ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தியானம்ன்றது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருந்தது. அதை பத்திலாம் படிக்கும்போது அது அமானுஷமான சப்ஜெக்ட்லயும் தியானம் பத்தி பேசப்பட்டிருக்கு, ஆன்மீகத்திலையும் தியானம் பத்தி பேசப்பட்டிருக்கு, மனோசக்தி, அதீத சக்தி, அதாவது மைண்ட் பவர், சைக்கிக் பவர், இந்த மாதிரி விஷயங்கள்லயும் தியானத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் ஈவன் ஹிப்னாசிஸ் அதை பத்தி படிக்கும் போதும் அதுலயும் தியானம் பத்தி வந்தது. ஸோ இந்த மாதிரி நான் எடுக்கிற மேஜரா நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து தியானத்தை பத்தி வருது அப்படின்ற போது, அப்போ அது என்ன தியானம், நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தியானம் சம்மந்தப்பட்ட முதல்ல நான் புக்ல தான் அது வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ புக்கு அதுக்கான சில புத்தகங்கள் வாங்கி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த பீரியட்ல வந்து இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் புக்ஸ் தான். ஸோ புக்கு படிச்சு அதுல இருக்கக்கூடிய சில ப்ராக்டிஸ் எல்லாமே நான் செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அதுல இருக்கிறத ஒரு ரெகுலரா ஃபாலோ பண்றேன். இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து சரியா பண்றோமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 நிமிஷமோ சரி, 15 மினிட்ஸோ சொல்லி சம்டைம்ஸ் வந்து ஒரு 1 hour கூட உட்கார்றது உண்டு. ஸோ 1 hour ஆடாம அசையாம உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிலாம் வந்து பண்ணிட்டு பத்மாசனத்துல எல்லாம் ஒரு மோர் தேன் 1 hour கூட உட்காந்துருக்கேன். ஸோ அது உட்கார்றதே கஷ்டம் பத்மாசனத்துல. ஆனா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இதை யூஸ் பண்ணி இல்ல கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே நிறைய பண்ணேன். என்னதான் பண்ணாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour உட்காடுறோம் அப்படின்னா அந்த 1/2 hour முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம உண்மையிலேயே தியானம் தான் பண்ணோமா, இல்ல ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டோமா? ஏன்னா நீங்க கண்ணை மூடி உட்காந்துட்டு அந்த இதை ஒவ்வொரு தியானத்திலயும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்குன்னு வைங்களேன். சில இதுல வந்து விளக்கு நொலியோ பாக்குறது, சில இதுல வந்து மூச்சை கவனிக்கிறது, சில வந்து விஷுவலைஸ் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலயும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்ம பண்றோம். ஆனா நான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னென்னமோ எப்பயோ மறந்து போன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம அன்னைக்கு அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஞாபகம் வருது. அன்னைக்கு நம்ம என்ன வேலை செஞ்சோன்றது ஞாபகம் வருது. படிக்க வேண்டிய விஷயம், அப்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால என்ன ஹோம் ஒர்க் அதை ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ படிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அம்மா சொன்னது, தாத்தா பாட்டி சொன்னது, இது மாதிரி ஏதோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் அப்ப ஞாபகத்துக்கு வருது. மறந்தே போன விஷயங்கள் கூட ஞாபகம் வருது. ஆனா மைண்ட் மட்டும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அது அப்படியே குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கா தாவிக்கிட்டே இருக்கு. ஒழுங்கா சரியாவே பண்ண முடியல. அப்ப நான் டெய்லி பண்றேன். டெய்லி பண்ண வந்து எனக்கு அப்படியே தான் இருக்கு. எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. டெய்லி உட்காடுறேன், கன்சிஸ்டன்டா உட்காடுறேன். அது என் கையில இருக்கு. நான் டெய்லி உட்கார்றது என் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நான் பண்ணிடுறேன். ஆனா மைண்ட் என் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குது. கண்ண மூடி உட்காந்து அது எல்லா இடத்துக்கும் சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இது மாதிரி ரொம்ப இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் யோசிச்சேன். அது இன்னும் நிறைய புக்கெல்லாம் படிக்கிறேன். அதுவும் போட்டிருக்கு மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அதை பண்ணிதான் ஆகணும்னா நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நமக்கு என்ன சரியா பண்றோம், என்ன தப்பா பண்றோம்ன்ற குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. சரி, இதை வந்து வெறும் புக்கு படிச்சு பண்ணோம்னா சரியா வராது. நம்ம வேணா ஒரு ப்ராப்பரா ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கிளாஸஸ்லாம் ஏதாவது இருக்கு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல எல்லாம் வந்து இந்த வரி விளம்பரங்கள் அது அப்புறமா மேகசின்ஸ்ல எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இருக்க மாதிரி இன்டர்நெட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்றனால ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் வந்து நான் அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தியானம் கிளாஸ் கத்துக்கணும், தியானம் கிளாஸ் நான் போறேன், எனக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
ஜென்ரலா அந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து விளையாடுறதுக்கு போறதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி இங்க வந்து நான் கேட்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க தியானம் பண்ணேன்னு சொன்னீங்க, அது எந்த ஏஜ்ல நீங்க பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது? அப்ராக்சிமேட் அப்ராக்சிமேட்டா ஒரு 13 இயர்ஸ் இருக்கும். 12 13. ஓகே. சோ இப்போ நீங்க கேக்குறீங்களா தியானம் பண்ண போறோம்னு உங்க அம்மா கிட்ட கேட்டது எந்த ஏஜ்? அதுல இருந்து ஒரு 2 இயர்ஸ் தள்ளி இருக்கும். ஓகே 15 இயர்ஸ். ஓகே 15 இயர்ஸ் அரௌண்ட் இருக்கும். அந்த இது இருக்கும். ஸோ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அது 8th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைம். அந்த டைம் நான் கிளாஸ் போகணும். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் கேட்டது. அதுக்கு முன்னாடி வந்து மெடிடேஷனை வந்து நானே செல்ஃபா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம் டெய்லி எனக்கு கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்க? தினம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆல்மோஸ்ட் டெய்லி எல்லா நாள். ஆமா, ஆல்மோஸ்ட் டெய்லி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் போது சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 தடவை உட்காருவேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. அன்னைக்கு மார்னிங் உட்காந்துருப்போம், சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. அதனால திருப்பி ஓகே ஈவினிங் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உட்காந்து பார்த்திருப்பேன். அது ஒரு பரபரப்புல இருக்கிறதுனால எனக்கு மைண்ட் உட்காராது. சம்டைம்ஸ் வந்து காலைல எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ண போறதுக்கு முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். வீட்டுல எல்லாம் என்ன எந்திரிச்சு உட்காந்துட்டு தூங்கிட்டே இருக்கேன் பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது இல்லை தியானம் பண்றேன்ட்டு. அவன் எந்திரிச்சு உட்காந்து சொல்ல மாட்டேன். சரி, உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் சொன்னீங்கல்ல, எப்படி நீங்க சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு தெரிஞ்சது லைக் அந்த ஏஜ்ல? அதாவது நான் தியானம் பண்றதுக்கு உட்காந்தா ஏதோ ஒண்ணு சம்திங் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னமோ ஒண்ணு நடக்கும். அது என்ன நடக்கும் எனக்கு புக்ல படிச்ச போது வந்து மனசு அமைதியாகவும் எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படும் அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. எனக்கு வந்து மனசு அமைதியான மாதிரியே தெரியல. கண்ணை மூடிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், டே ட்ரீமிங்ல இருக்கிறோம். அதாவது எப்படின்னா இங்க இப்போ அந்த டயத்துல ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல நான் என்ன ஆகுறது அத வரைக்கும் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இங்க மைண்ட் எங்கெங்கெல்லாமோ ஓடிடும். அப்போ ஒவ்வொரு தடவையும் மெடிடேஷன்ல உட்காரும் போது இதுதான் எனக்கு நடக்குது. நான் தியானம் பண்ற மாதிரியே இல்ல. ஏதோ ஒண்ணு பண்றேன், ஒண்ணு மூச்சை கவனிக்கிறேன், இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து அந்த வேற ஏதாவது ஒரு இமேஜை பார்த்துட்டு அந்த இமேஜ்லயே ஃபோக்கஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேற இது ட்ரை பண்றேன். என்னதான் செஞ்சாலுமே கூட அது செய்யும் போது எனக்கு மைண்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கே தவிர நான் தியானம் பண்ணேன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனே அப்ப எனக்கு இல்ல. மனசு வந்து அடங்குச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அடங்கின நிலையை நான் அனுபவிக்கவே இல்லை அந்த பீரியட்ல. அதனாலதான் வந்து நான் சரி நான் இப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது, ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்ப கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா யூஸ்வலா நான் விளையாட போறதெல்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒண்ணு புக்கு படிப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்ப ட்ரை பண்ணி பாக்குறது, இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறது. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கனே தவிர எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அந்த 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 பீரியட்ல வந்து நான் கிளாஸ் போகணும்னு சொல்லி நான் கேட்டேன். நான் யூஸ்வலா அந்த அந்த ஏஜ்ல எல்லாம் வந்து எல்லாமே பசங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும், வேற ஏதாவது வித்தியாசமா ஏதாவது கேம்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்குற டயத்துல வந்து மெடிடேஷன் கிளாஸ் போகணும்னு சொல்லி கேட்கறேனே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் தான். பட் இருந்தாலுமே வந்து சரி ஓகே நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கத்துக்கிட்டேன். நான் ப்ராப்பரா ஒருத்தர்கிட்ட நான் கத்துக்கிட்டு அவர் சொல்லும் போது என்னென்ன விஷயங்கள் சொல்றாருன்ற எல்லாமே கவனிச்சுட்டேன். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா அவரும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுல வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்க ஆரம்பிச்சது. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் வருது அப்படின்றது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு புக்கு மூலமா நம்ம கத்துக்கிறதுக்கும் ஒரு டைரக்டா ஒரு ரியல் பர்சன் கிட்ட நம்ம கத்துக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு அப்பதான் புரிஞ்சது. ஏன்னா இது டோட்டலா வேற எக்ஸ்பீரியன்ஸ், அது டோட்டலா வேற எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் தி பெஸ்டா புக் எழுதியிருந்தாலுமே கூட ஒரு பர்சன் உங்களை பார்த்து சொல்ற மாதிரி வராது. அதனாலதான் உங்களுக்கு வீடியோ கூட செட் ஆகுது. இந்த காலத்துல யூடியூப் வீடியோஸ்லாம் வந்துருச்சு. யூடியூப் வீடியோல மெடிடேஷன் கத்து கொடுக்கறதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அது கூட வந்து ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாருக்குமே செட் ஆகாது அது. சோ உங்களை பார்த்து உங்களுக்கு ஏத்தபடி
உங்களை நோக்கி சொல்ற ஒரு ஒரு விஷயம்ன்றது டோட்டலி வேற. அது ஓகே. வந்து அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. So ம், அப்போ ம். அது வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சது. ஓகே. அது வரைக்கும் இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஓகே நம்ம பண்றோம், ஏதோ தியானம்னு ஒண்ணு பண்றோம் அப்படின்றது எனக்கு அப்பதான் ஃபீல் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறமா ஓகே நல்லா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலுமே வந்து இன்னும் ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். இன்னும் வேற ஏதாவது விளம்பரங்கள் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அங்கேயும் போய் ஓ! அட்டன் பண்றது உண்டு. விடல ஆக மொத்தம். உன்னோட விடல. ஓகே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து எவ்வளவு டைம் பீரியட்க்கு கத்துக்கிட்டீங்க? அவங்க இன் பர்சன் ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிட்டது அவர்கிட்டக்க? ஸோ அதுல வந்து ஒரு சில கிளாஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒரு கிளாஸ் ஒரு ஒரு 1 ம். ஹவர் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 மாசம் அந்த மாதிரி இருக்கும். சில ம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டோட்டலாவே வந்து ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். அந்த ஓகே. மாதிரி அதை டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓ, வீட்டுக்கு வந்து அந்த டெய்லி மாதிரி நம்ம இல்ல. பிராக்டிஸ் பண்ணணும். அது ஆமா அவங்க சொன்ன விதத்துல அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா ஓகே. அந்த மாதிரி இருந்தது. ம். ஸோ அப்போ அது கத்துக்கிட்டு அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ம். ஏன்னா அப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இன்டென்ஷன் வந்து மெடிடேஷன் கத்துக்கிட்டு அதனால நான் ம். பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றது கிடையாது. ம். மெடிடேஷன் கத்துக்கிட்டு அதை நான் ரிசர்ச் பண்ணணும். ஓ, அது உள்ள அப்படி. என்னதான் இருக்கு. ஆ, ஆமா. ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய சப்ஜெக்ட்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுனால தியானமும் எனக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி ஒரு ஒரு டாபிக் தான். ஓ, ஓகே. அதுவும் வந்து எனக்கு ஒரு ரிசர்ச் டாபிக்கா தான் இருந்துச்சு. அதனால இதை நான் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தியரட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் இதை ரிசர்ச் பண்ணணும் ஓகே. அப்படின்ற இன்டென்ஷன்றதுனால ஒரு மெடிடேஷனோட நான் நிறுத்தல. ம். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கிளாஸஸ் போடுறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் கத்துக்க ஆரம்பிச்சேன். ம். பட் ஆனா ஒவ்வொரு தடையும் வந்து வீட்டுல பணம் கேட்கறது வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு அப்பப்போ பசங்களுக்கு அந்த பாக்கெட் மணி எல்லாம் கொடுப்பாங்க, ஏதாவது வெளியே போய் வாங்கி சாப்பிடறதுக்கு. ஐ திங்க் நான்லாம் 80s கிட்ஸ்ன்றனால இப்ப இருக்கிறதுக்கு அது செட் ஆகாது. இப்பெல்லாம் அவங்களே வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆமா. டோட்டலா வேற. இந்த ஆமா. கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஒரு மெடிடேஷனுக்கு ஓகே சொன்னாங்க. நீங்க அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன். கரெக்டா நீங்க அந்த பாயிண்ட் பிடிச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. ம். அதான். ஸோ அதனால அது எனக்கே கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதனால அப்பப்போ அவங்க கொடுக்குற காசுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்படி சேர்த்து அப்பவே வந்து அந்த ஸ்கூல் படிக்கும்போது நிறைய வெளியில போகும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கறது, காசு கொடுக்கறது, அந்த இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு 10 ரூபா 20 ரூபா எல்லாமே எதுவுமே வந்து வாங்கி சாப்பிடாம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அது எல்லாமே சேர்த்து வச்சு அது ஒரு 500 ரூபா வந்துச்சுனாலே அது பெரிய அமௌண்ட். 1000 ரூபா இருந்துச்சுன்னா 1000 ரூபா சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஓகே. ஒரு சந்தோஷமா இருக்கும். So அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. அப்புறமா அப்பப்போ வந்து கொஞ்சம் அம்மா கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன் அப்படின்னா அம்மா கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி சொல்லி ஏதாவது போய் வாங்கிட்டு அது மாதிரி போறது, கிளாஸ்க்கு அட்டன் பண்றது, இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். அதனால நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியுது. பட் அம்மா வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா இந்த வயசுலயே வந்து தியானம் அது இதுன்னு போனா சாமியார் ஆயிடுவானோ அப்படின்னு. பயங்கர சப்போர்ட்டிவ் மாம்ல. ஆமா. சோ அதனால ஆனா வீட்டுல மத்தவங்க தாத்தா பாட்டி எல்லாம் மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க. என்ன சாமியார் மாதிரி இருக்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம். சோ அந்த இதெல்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு என்னால மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே செய்ய முடிஞ்சது. அம்மாவுடைய சப்போர்ட் இல்லைன்னா அதுவும் கண்டிப்பா இருந்திருக்காது. அதனால பண்ண ஆரம்பிச்ச போது அப்பதான் ஒவ்வொரு மெடிடேஷன் கிளாஸா அட்டன் பண்ணி அது ஒவ்வொன்றத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ராக்டிஸ் பண்ணது ஒவ்வொன்றத்தையுமே வந்து ப்ராப்பரா குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ரெகுலரா அது ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு ஒரு சில இதெல்லாம் ஒரு 3 மாசம் பண்றது, சில இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசம் பண்றது. அது மாதிரி ஒவ்வொன்றத்துலயுமே வந்து உட்காந்து எனக்கு வந்து பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. அதனால ரிசல்ட்டுக்கு அவசரப்பட மாட்டேன். ஓகே நமக்கு வந்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற டைம்ல, ஏன்னா விளையாடுறது அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்ன்ற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய ரிசர்ச் தான் எனக்கு என்டர்டைன்மெண்ட். இதை விட்டா புக்ஸ் படிக்கிறது அவ்வளவுதான், மாத்தி மாத்தி தான் இருக்குன்றதுனால கிடைக்கிற டைம் இல்ல அந்த விடிய காலில தான் எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும்.
ம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டயத்துலயும் எந்திரிச்சு பண்ணுவேன். இல்லைன்னா மற்ற நேரத்துலயும் நான் பண்ணுவேன். ஓகே. சாயங்காலம் சொன்ன மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே, அப்புறமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பண்றது உண்டு. ம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா செய்ய 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 தான் எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா விடிய காலில பண்ணும்போது ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகே. அது வந்து ஓகே கொஞ்சம் ஏர்லி மார்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு மாசம் வந்து காலைல ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால, சரி ஓகே 5 மணிக்கா சரி ஓகே பரவாயில்ல எந்திரிப்போம்னு சொல்லி 5 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி அது பிரம்ம முகூர்த்தம் அதுதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, ஓகே அப்படியா சரி ஓகே நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் 4 மணிக்கு எந்திரிச்சா என்ன 1 ஹவர் தானே பிஃபோர்னு சொல்லிட்டு ம். விடிய காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சுட்டு அப்போ உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பீரியட்ல ரொம்பவே நல்லா ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தேன். ம். எந்திரிச்சு போய் தியானத்துல உட்காரேன்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு மறுபடியும் வந்து படுத்துங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஏன்னா அது அந்த அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சுன்றது ம். பழக்கம் இல்லாத ஒரு டைம். ஆமா. இருந்தாலும் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு டிட்டர்மினேஷனோட உட்காந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இன்னும் என்ன ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. ம். பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம ஏன் அவ்வளவு 15 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 3:45க்கு எந்திரிச்சு 3:45க்குலாம் ஐயோ! எந்திரிச்சு ஆ. அந்த ஒரு 15 மினிட்ஸ்ல எல்லாம் முடிச்சுட்டு ஓகே நம்ம 4 மணிக்கு ஷார்ப்பா உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் அலாரம் வச்சிருவேன். ம். வச்சுட்டு அந்த 15 மினிட்ஸ்ல வந்து பிரஷ் பண்றது எல்லாமே முடிச்சுட்டு 4 மணிக்கு கரெக்டா உட்காந்துடுறது. அந்த மாதிரி ம். பண்ண ஆரம்பிச்சேன். அது மாதிரி ரெகுலரா அது பண்ணும்போது அந்த பீரியட்ல மைண்ட் ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சது ஏர்லி மார்னிங்ல. அது ஓகே. எனக்கு டிஃபரன்ஸ் இது. ஏர்லி மார்னிங் பண்றதுக்கும் ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்து பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. ஸோ ம். அதனால ஏர்லி மார்னிங் இஸ் ப்ரிஃபரபிள். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டீப்பா நிறைய ஸ்டடி பண்ண நமக்கு வந்து அது டைம் அப்படின்ற லிமிட் வந்து பாத்தீங்கன்னா, சில பேர்லாம் ஏர்லி மார்னிங் பண்ணணும்னு சொன்னா அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியலன்றதுக்காக மெடிடேஷனே பண்ணாம விட்டுறாங்க. யா கரெக்ட். அதனாலதான் சரி ஓகே பரவாயில்ல நீங்க எப்போ பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. ம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மெடிடேஷனா எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இதுல என்ன இருக்கு, இது ஏன் இப்படி வேலை செய்யுது, அது இப்படி வேலை செய்யுது, ம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ம். அதை பத்தி நிறைய வந்து புக்ஸ் படிக்கிறதும் நிறைய இருந்தது. ஸோ அப்ப அந்த அந்த பீரியட்லயே வந்து சுவாமி விவேகானந்தர் புக்ஸ் தான் நிறைய படிக்கிறது. ராமகிருஷ்ணர் ம். விவேகானந்தர் ம். புக்ஸ். ம். ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல வந்து ராமகிருஷ்ண மடம் இருக்கும். ஓகே. ஆஹ் அ- அதனால நான் ரெகுலரா ராமகிருஷ்ண மடம் நான் மெடிடேஷன் மோஸ்டா பண்றது அங்கதான் இருக்கும். ஓ சைக்கிள் ஆமா வீட்ல இருந்து அங்க சைக்கிள் போயிடுவீங்க. ஆமா வீட்ல ஓகே. இருந்து ஒரு ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் சைக்கிள் இது இருக்கும். ஓகே. ஓகே. ம். So, அங்க போயிட்டு அங்க அந்த ராமகிருஷ்ண மடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடம். ம். ம்ஹும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண ம். மடம். ம். ம். அங்க அங்க போயிட்டு அங்க டெய்லி அங்க போய் உட்காந்துருவேன். ஓ. ஈவினிங் ஆச்சுன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொஞ்ச நேரத்துலயே சைக்கிள் எடுத்துட்டு அங்க போயிடுவேன். அங்க போய் உட்காந்து டெய்லி மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் அங்கே வந்து 2 கோயில் இருக்கும், மடம் இருக்கும், தியான மண்டபம் இருக்கும். ஒண்ணு புதுசு ஒண்ணு இருக்கும், ஓல்டு ஒண்ணு இருக்கும். ம். புதுசுல கூட நிறைய பேர் இருப்பாங்க, பழசுல வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. அது ரொம்ப Okay. உள்ள போயிருக்கும். ஓகே. சம்டைம்ஸ் அங்க போய் உட்காந்துரும், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளவா அந்த பீரியட்ல தான். ம். ஏன்னா யாருமே இல்லாம தனியா உட்காந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஓகே. So, அங்க போய் டெய்லி அங்க போய் உட்காந்துட்டு அங்க மெடிடேட் பண்ணுவேன். வீட்ல உட்காந்து பண்றதை விட அங்க உட்காந்து பண்றது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஓகே. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு இடம் அப்படின்ற போது. அண்ட் அந்த மடத்துக்குள்ளரே வந்து பாத்தீங்கன்னா புக் ஷாப் இருக்கும், ராமகிருஷ்ண மடத்துடைய புக் ஷாப் இருக்கும். ஸோ அங்க மடத்தை மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்து அந்த புக் ஷாப்ல கொஞ்ச நேரம் அங்க போயிட்டேன்னா அங்க எனக்கு ஒரு 1 hour ஆகும். ஒவ்வொரு புக்கா ஐயோ. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ஏதாவது ஒரு புக்ஸ் அது மாதிரி அங்க போயிட்டு நிறைய ஒவ்வொரு வரையும் போகும்போது ஏதாவது புக்ஸ் வாங்கிட்டே வருவேன். ம். அந்த மாதிரி அதுல ராமகிருஷ்ணனுடைய புத்தகங்கள் நிறைய இருக்கும், விவேகானந்தர் புத்தகங்கள் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் அதுல அவங்க தியானத்தை பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ இப்போ மெடிடேஷனுக்கு இதெல்லாமே எந்த வகையில வந்து
கோரிலேட் ஆகுதுன்றத பாக்குறது. விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு. ம். அதுக்கப்புறமா ராமகிருஷ்ண மடத்துக்கு ஆப்போசிட்லயே வந்து வேற ஒரு தனியா இன்னொரு நார்மல் ஜெனரல் புக் ஸ்டோர் ஒன்று இருக்கும். ம். அங்க போயிட்டு அங்க அங்க நிறைய ஏதாவது புக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் ரெகுலரா போக ஆரம்பிச்சோன்னா அந்த புக் ஷாப்ல இருக்க அந்த புக் ஓனரே வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஓகே. So, நான் போனேனால இந்த மாதிரி புக்ஸ் தான் எடுப்பேன். இந்த புதுசா ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா ஒரு புக் வந்திருக்கு, இல்ல தியானம் சம்பந்தமா ஒரு புக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவாரு. அவரே Okay. ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி அவரோட அங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஓகே. So, எனக்கு இதுல வந்து இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் கத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தர் வேற வேற மாதிரி சொல்லுவாங்களா மெடிடேஷன்? ஆமா, மெத்தட்ஸ் வேற வேற மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் மட்டும்தான் வேற மாதிரி. இப்ப நீங்க விவேகானந்தர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப எல்லாத்துக்குமே ஒரே இது. இப்ப நிறைய இடத்துக்கு நீங்க கத்திருக்கீங்க, அப்புறம் இந்த நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, வேற வேற மெத்தட்ஸ் சொல்றாங்க. பட் ஒரே ஒரு இது எல்லாத்துக்கும் சிமிலரா இருக்கிறதுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாத்துக்குமே சிமிலரா இருக்கிற ஒரு இது எல்லாம் நிறைய மெடிடேஷன் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் சிமிலரான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்றது புரிஞ்சுது. என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரே சிமிலரான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மைண்ட வந்து ஒரே விஷயத்துல நிறுத்தி அதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. அதுதான் ஆக்சுவலா. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மூச்சுல கவனத்தை வைக்கணும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஒரு 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 கேண்டில் ஃபிளேம், அந்த விளக்கு ஒளியை பாக்குறதுன்னு சொல்றது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. எல்லாருமே பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் வந்து காமனான எல்லாத்துக்குமே காமனான எலிமெண்ட் மெடிடேஷன்ல பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நீங்க உங்களோட கவனத்தை வைக்க தான் அந்த தியானம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இது வந்து தியானமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்றீங்க. ஆமா, பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் இப்ப பண்றது சில பேர் வந்து இங்க கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இல்ல, அது எனக்கு அப்புறமா தான் லேட்டா தான் புரிஞ்சுது. ஏன்னா அஷ்டாங்க யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த ஒரு 3 ஸ்டேஜ்ல வந்து தாரணை, தியானம், சமாதின்னு வந்து முடியும். அதுல தாரணை தான் இது எல்லாமே. தாரணை மீன்ஸ் ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுதான் தாரணை. ஓகே. அப்ப இங்க என்ன நடக்குது, ஏன் வந்து தாரணைய கொடுத்துட்டு தியானம் சொல்றாங்க அப்படின்ற போது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு தியானம்ன்றது நீங்க பண்ணவே முடியாது. ஆக்சுவலா தியானத்தை வந்து நீங்க பண்ண முடியாது. தியானம்ன்றது தானா நடக்கிற ஒரு விஷயம். எப்படி? நீங்க தாரணை பண்ணும்போது தியானம் தானா நடக்கும். நம்ம இப்ப நீங்க எவ்வளவு டெக்னிக்ஸ் கொடுத்தாலும் அது எல்லாமே தாரணை டெக்னிக்ஸ் தானே தவிர தியானம் கிடையாது. தியானம்ன்றது என்னன்னா, நீங்க தாரணை செஞ்சீங்கன்னா தியான நிலைக்கு போவீங்க. சோ அதுதான் மெடிடேஷன் இஸ் நாட் டூயிங், இட் இஸ் பீயிங் அப்படின்னு சொல்றது. ஓகே ஓகே, புரியுது. வாவ். அப்ப நீங்க ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றீங்க, அதுதான் தாரணை. அப்ப அந்த தாரணை பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸும் போயிடும். அப்போ நீங்க அந்த தியான நிலைக்கு வருவீங்க. ஓகே, இருங்க அதுதான் அந்த தியான நிலை. பண்றேன். அதாவது இப்ப நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது கேக்குறேன், அது கரெக்டான்றத பாருங்க. சரி, இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு லேம்ப் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அப்படியே கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆகி ஒண்ணுமே நம்ம தியானம் பண்ணும் போது ஒண்ணுமே மெடிடேஷன் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லாம அந்த ஃபோக்கஸும் இல்லாம அப்படியே பிளாங்கா இருக்கிறதுக்கு பேர் தான் தியானமா? நீங்க இப்ப சொன்னதுல அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்காக கேக்குறேன் எனக்கு. ஆமா, அந்த ஒரு பிளாங்க் ஸ்டேட் தான் போகும். ஏன்னா அந்த ஒரே விஷயத்தை கவனிக்கிறதுன்றது தாரணையில இருந்து அப்படியே தியானத்துக்கு கொண்டு போகும். ஓ கிரேட், சூப்பர் டாக்டர். இது யாருமே சொன்னது இல்லையே. அதான் தியானம் ரெகுலரா பண்றவங்களுக்கு, இதுல டீப்பா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். மேலோட்டமா பேசுறவங்க இது அதுதான் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஆழமான அறிவு இருக்குன்றத பொறுத்துதான் அது. சோ ஒரு டீப் நாலேஜ் இருந்தது அப்படின்னா, இல்லாட்டி சும்மா ஏதோ ஒரு 2 புக்கு பார்த்துட்டு இல்ல ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு தியானத்தை பத்தி பேசுறதுக்கும், தியானத்தை டீப்பா உள்ள போய் அதை அனுபவிச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப புது புது விஷயமா இருக்கு. ஓ தேங்க்யூ.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமனான ஒரு த்ரெட் அப்படின்றது. ஸோ இப்போ எந்த ஒரு மெடிடேஷன் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அதுவும் அந்த ஃபோக்கஸையும் தாண்டி ஒரு நிலைக்கு போவீங்க. அதுதான் வந்து அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது தியானம் அதுவா நடக்கும். தானா Okay. நடக்கிறது. அதுதான் அந்த Oh. மெடிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப Oh, மூச்சை இது. கவனிக்கிற தியானம், மூச்சை கவனிச்சுட்டே இருப்பீங்க. கவனிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட் வரும். அந்த கவனிக்கிறீங்கன்றதே கூட தாண்டி ஒரு நிலைக்கு போவீங்க. அந்த Okay. பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு மைண்ட் ஸ்ட்ராங்கா நிக்கும். அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நிக்கிறது தான் அந்த தியான நிலை அப்படின்னு சொல்றது. Wow. ஃபோக்கஸ் வந்து பிரசன்ட் மொமெண்ட்லயே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த நீங்க கேட்ட மாதிரி அந்த காமனா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு த்ரெட் அப்படின்றது தெரிஞ்சுது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இந்த மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸ் கொடுக்கறது நிறையவே இருக்கு. இப்போ குண்டலினி தியானம் இருக்கும், சக்ரா தியானம் இருக்கும், ஆனாபானசதி தியானம்ன்றது இருக்கு, ஆழ்நிலை தியானம்ன்றது, மகரிஷி ஆழ்நிலை தியானம்ன்றது இருக்கு. இது மாதிரி மெடிடேஷன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துலயும் மெத்தட்ஸ் தான் வேற வேறையா இருக்கும். ஓகே. இப்போ மகரிஷி ஆழ்நிலை தியானம் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நான் கத்துக்கிட்டேன் ப்ராப்பரா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சிலபிள், ஒரு மந்த்ரா ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு டூ லெட்டர் சிலபிள் அந்த மாதிரி ஒரு மந்த்ரா ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வந்து சாண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த சாண்டிங் மூலமா உங்களை ஆழ்நிலை கொண்டு போறது அது இருக்கும். இப்போ புத்திஸ்ட் மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனாபானசதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாபானசதி அப்படின்ற உங்களுடைய உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனிக்கிறது. ஓகே. ஜஸ்ட் அப்சர்விங் த பிரெத். ஓகே. இதுல வந்து சாண்டிங் இருக்காது, அப்சர்வேஷன் இருக்கும். அப்புறம் சக்கரா தியானம் அப்படின்ற போது நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 சக்கரங்களையும் தனித்தனியா கவனிக்கிறது, அதுல அந்த சக்கராஸ்ல போக்கஸ் பண்றது. சக்கராக்கு உண்டான பீஜ மந்திரம்ன்றது இருக்கும். அந்த பீஜ மந்திரங்கள் அந்த சக்கரத்துக்கு உண்டான கலர்ஸ், அந்த சக்கரத்துக்கு உண்டான அந்த குவாலிட்டிஸை வச்சு அது மேல மெடிடேட் பண்றது. அது வந்து சக்கரா தியானம் அப்படின்னு சொல்றது. இதுல குண்டலினி தியானம்ன்றது ஒண்ணு இருக்கு. இது ரெண்டு சக்கரா தியானத்தையும் குண்டலினி தியானத்தையும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. டோட்டலா வேற வேற. குண்டலினி தியானம்ன்றது உங்களுக்கு அந்த மூலாதாரத்துல வந்து குண்டலினி சக்தின்றது ஒண்ணு இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பாம்பா உருவாக்கப்படுத்தி இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அந்த குண்டலினியில வந்து நீங்க அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த எனர்ஜி ஃபோர்ஸ், அதாவது அந்த சர்பன் பவரை நீங்க அப்படியே ஒவ்வொரு சக்கராலையும் ஏத்தி ஃபைனலா இங்க கொண்டு வந்து நிறுத்துறது. ஸோ ஃபைனலா அந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி மேல வந்து நிற்கும். ஸோ அதுதான் வந்து ஈவன் எல்லா டெய்டிஸ்க்குமே வந்து பின்னாடி பாம்பு நிக்கிறதுக்கு ஒரு இது வந்து இது சொல்றது உண்டு. எல்லாமே குண்டலினி வெளிப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து குண்டலினி தியானம் அப்படின்னு சொல்றது. இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. யாருக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. எப்படி யாருக்கு எது செட் ஆகுங்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்போ இதுலதான் வந்து பாத்தீங்க, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களா வந்து போய் செக் பண்றாங்க அப்படின்ற போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழ்நிலை தியானம் ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும், நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அது சரியா ஃபோக்கஸே பண்ண முடியல, சாண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஆனாபானசதி, உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கிறது, அது வந்து அவங்களுக்கு செட் ஆகும். சில பேருக்கு இது செட் ஆகுது, ஆனா குண்டலினி மெடிடேஷனோ இல்லாட்டி சக்ரா மெடிடேஷனோ அது அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போதுதான் வந்து அவங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். சில செட் ஆகுறது இந்த சென்ஸ் ஒவ்வொருத்தருடைய மன இயல்புக்கு ஏற்றபடி சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. அந்த மாதிரிதான். சோ இது வந்து இவருக்கு ஒத்துக்கும் இவருக்கு ஒத்துக்காது, அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க மனசுக்கு அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு அது அவங்க மனசுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரிதான். ஓகே. சோ நீங்க சொல்றது லைக் உங்களுக்கு நீங்க ஒரு சில விஷயம் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகுறோம்னு சொல்றோமே. சோ ஒவ்வொன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு எது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை நம்ம கண்டினியூ பண்ணணும், அப்படிதான் சொல்றீங்கல்ல? ஆமா. அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் எல்லா விதமா பண்ணிட்டு அதுல எது பெஸ்ட்.
அந்த மாதிரி யாருமே பண்றது இல்ல போல இருக்கே. அது ரொம்ப கஷ்டம்தான், அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து தியானம் ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்றாங்க, 1 மாசம் 2 மாசம் ட்ரை பண்றாங்க, பண்ணிட்டு எனக்கு இது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு தியானமே செட் ஆகலைன்னு சொல்லி விட்டுறது உண்டு. ஆ எனக்கு வந்து மைண்ட் அடங்காது, கரெக்ட். எனக்கு என்னதான் பண்ணாலும் மனசு அடங்கவே மாட்டேங்குது, அப்ப எனக்கு தியானம் எல்லாம் செட் ஆகாத போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுறாங்க. அவங்களுக்காக தான் நான் இது சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு அது செட் வாவ். ஆகலைன்னு தெரிஞ்சதுன்னா ம். வேற ஒரு டெக்னிக் கத்துக்கோங்க, வேற மாஸ்டர் கிட்ட போங்க, இல்ல ஓகே. அதே மாஸ்டர் வேற டெக்னிக் சொல்லி தராருன்னா அவர்கிட்டயே வேற டெக்னிக் கேளுங்க. ஓகே. வேற டெக்னிக்க பிராக்டிஸ் பண்ணும்போது அது செட் ஆகுதான்னு பாருங்க. ம், எப்படியும் ம். ஒரு 2-3 வேரியேஷன்ல உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ ஓகே. அதனாலதான் இப்ப நான் டீச் பண்ணும்போது எப்படின்னா, இப்ப நான் வந்து கோச்சிங் மாதிரி பண்ணேன். மோஸ்டா வந்து ம், மெடிடேஷன் கோச்சிங் தான் பண்றது உண்டு. ம், ம், அதுல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆன் ஒன் செஷன்ல தான் இருக்கும். மெடிடேஷன் ம், கோச்சிங் ம், வந்து ஒன் ஆன் ஒன் ம், செஷன்ல ம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஏன்னா ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களே அந்த கோச்சிங் அட்டன் பண்ணுவாங்க. ஆ ரீசன் என்ன அப்படின்னா, மோஸ்டா இதுக்கு கோச்சிங்க்கு வர ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா, நான் எத்தனையோ வருஷமா எங்கெங்கெல்லாமோ போய் இங்க போய் அந்த தியானம் கத்துக்கிட்டேன், அங்க போய் இந்த தியானம் கத்துக்கிட்டேன், இங்க நிறைய பேர் சொல்ல 50,000 கொடுத்து கத்துக்கிட்டேன், 1,00,000 கொடுத்து கத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு ம். எந்த இடத்துலயுமே தியானம் பண்ண ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வரல ஓகே. அப்படின்னு சொல்லி வரது உண்டு. ம், அப்ப அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த கோச்சிங் மாதிரி. நான் ஆக்சுவலா அந்த கோச்சிங்ன்றது நான் நான் இத உருவாக்குற வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல, ம், மெடிடேஷனுக்கு ம், கோச்சிங் அப்படின்றது. ம், ம், ம். ஸோ ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோர் தேன் 20 இயர்ஸ் மெடிடேஷன் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அப்படி டீச் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் வருதுன்றது எனக்கு புரிஞ்சுது. ம், எனக்கு வந்த சேலஞ்சஸ் வந்து இன்னொருத்தருக்கு வருதுன்னு சொல்ல முடியாது, ஆனா ம், அவங்களுக்கு வந்த சேலஞ்சஸ் வந்து எனக்கு வந்திருக்காது. ஸோ ம், அப்போ எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்சஸ் வருது ம். அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டெக்னிக் வந்து செட் ஆகலைன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஓகே. ஒரே டெக்னிக் எல்லாருக்குமே செட் ஆகுறதுன்றது பாசிபிள் கிடையாது. ம், அப்போ ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்கூல் படிக்கும் போதே வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றா போய் கத்துக்கிட்டு, அப்போ ம், வந்து எல்லாரும் கூட இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க பசங்களுக்குலாம் வந்து தியானத்தை பத்திலாம் நிறைய பேசுறது உண்டு. ம், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ல ம், மற்ற ம், பசங்களோட நிறைய பேசுறது உண்டு. ம், அண்ட் ஃபிளாட்ஸ்ல இருக்கும்போது ஃபிளாட்ஸ்ல அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இருக்கும், அந்த குவார்டர்ஸ்ல இருக்க மற்றவங்க கிட்ட எல்லாம் என்னுடைய ஏஜ்ல என்னுடைய கொஞ்சம் பெரிய பசங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ம், ஸோ இதெல்லாம் நான் பேசுறத கேட்டு அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சு போயிட்டு, நீ ம். எனக்கு மெடிடேஷன் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓ அப்படியா? ஆ, ஆமா. ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க குவார்டர்ஸ்ல வந்து மொட்டை மாடியில டேங்குக்கு மேல ஏறி போய் உட்காந்துருவோம். ஆ. உட்காந்துட்டு அங்க அங்க போய் உட்காந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து மெடிடேஷன் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ம், ம். So, அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்ப நான் சொல்லி கொடுக்கும்போது என்னோட அவங்க பெரிய ஆட்கள். ஸோ ஐயோ! அவங்க ஆ, எல்லாமே வந்து ஸ்கூல் முடிச்சவங்க, ஆ, ஆ. காலேஜ் போற பர்சன்ஸ். ஸோ ம், அந்த மாதிரி உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்படி எடுக்கும்போது அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அது ம், ஆல்மோஸ்ட் ம், லைக் அதுவே ம், வந்து 25 இயர்ஸ் கிட்டக்க இருக்கும். ம், ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் மற்றவங்களுக்கும் அதை பத்தி கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தரா வந்து எனக்கும் டீச் பண்ணுங்க, எனக்கும் டீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ம், ஒவ்வொருத்தரா வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அங்க அந்த குவார்டர்ஸுடைய மொட்டை மாடி தான் மெடிடேஷன் ம், டீச் பண்ற இடம். ம், ம். அங்க போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாரையும் ராமேஸ்வர மடத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன். ஓகே. அங்க போய் உட்காந்து அங்க உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல மெடிடேட் பண்ண வைக்கிறது. ஸோ ம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்புறமா மெடிடேஷன் சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரலையே அப்படின்னு தோணுச்சு. ஓகே. அப்போ நான் ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் அவங்களுக்கு வரல, அவங்க ஆ, ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் இன்னொரு பையனுக்கு வரல. ஆ. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேலஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சது. ம். அது போக காமனான சேலஞ்சும் இருக்கு. அது எப்பயுமே வந்து மனசடங்கல ஓகே. அதுதான் ஆ. இருக்கும். ம், ம். மெடிடேட் பண்றேன், என்னால வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல, மைண்ட் எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு. அதுதான் எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அது. ம். அப்போ ஒ- அப்ப அவங்களுக்கு தான் வந்து சரி உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது, சரி இது ட்ரை பண்ணுன்னு சொல்லி நான் இன்னொரு டெக்னிக் கொடுக்குறேன். ம். அந்த டெக்னிக் கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அட இந்த ஓகே. இந்த டெக்னிக் ஈஸி ஆயிடுச்சு,
இதை ஆ. முதல்ல சொல்லியிருக்கலாமே அப்படின்றாங்க. ஆ, ஆ, முதல்ல ஆ. கடைசில எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இது ம். செட்டா இருக்கு, இது நீங்க பண்ணா வருது. அவ்வளவுதானே தவிர, ஓகே. அது ஆ. இன்னொரு பர்சனுக்கு வந்து நான் ஏற்கனவே கொடுத்த டெக்னிக் தான் நல்லா செட் ஆச்சு. ஓகே. சோ அப்போ ஒரே சமயத்துல 2 பேரு, ஒருத்தருக்கு 2 பேருக்கும் ஒரே டெக்னிக் கொடுக்குறேன். ம். ஆனா ஒருத்தரால அதை பண்ண முடியுது, இன்னொருத்தரால பண்ண முடியல. அப்போ ம். அந்த இன்னொருத்தருக்கு பண்ண முடியாதவங்களுக்கு வேற டெக்னிக் கொடுக்குறேன். ம். இப்ப அவங்களுக்கு அது செய்ய முடியுது. இந்த புது டெக்னிக் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியல. இல்ல எனக்கு இந்த புது டெக்னிக் செட் ஆகல, நான் பழைய டெக்னிக்கே நான் யூஸ் பண்றேன்ட்டு அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே. வாவ்! அதனால சரி, ஓகே. இவருக்கு புது டெக்னிக், இவருக்கு பழைய டெக்னிக்னு அப்படியே இது பண்ணுது. அப்பதான் வந்து சரி கவனிச்சேன், எல்லாருக்கும் ஒரே டெக்னிக் செட் ஆறது கிடையாது. ம். ம். ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு ஏத்தபடி வேற வேற சேஞ்ச் ஆகுதுன்றனால ம். நான் அதுக்கப்புறமா த்ரூ அவுட் த இயர்ஸ் நிறைய மெடிடேஷன் கிளாஸ்லாம் எடுத்து எடுத்து அதே ம். இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான், இதே ம். சேலஞ்சஸ் அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. ம். அப்பதான் வந்து ஓகே, நமக்கு வந்து புதுசா நம்ம ஒரு மெடிடேஷன் டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா ம். ஆல்ரெடி மெடிடேஷன் கத்துக்கிட்டவங்கள வச்சு அவங்களுக்கே வந்து சரியா தெரியல. அத ம். அவங்க கத்துக்கிட்ட தியானத்தையே எப்படி ஒழுங்கா பண்றதுன்னு தெரியல. ம். அதுதான் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா ம். போயிட்டு சில எல்லாம் வந்து ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, சில பேர்லாம் 7 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன், சில பேர்லாம் நான் வந்து மந்த்லி ஒரு கிளாஸ் அப்படி இப்படின்னு நிறைய அட்டன் பண்ணேன்னுலாம் சொன்னாங்க. ம். ஆனா அத வந்து அவங்களால சரியா பண்ண முடியல அந்த தியானத்தை. ம். ஓகே, அப்போ வந்து சரி, அப்போ நம்ம கிளாஸ் இவங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸா எடுக்கிறதுக்கு பதிலா ம். அவங்க கத்துக்கிட்ட மெடிடேஷனே வந்து கோச்சிங் மூலமா பெட்டரா எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் கோச்சிங்னு ஆரம்பிச்சேன். ஓகே. கோச்சிங்ன்றது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேற யாரும் பண்ணல மெடிடேஷன்ல, நான் பார்த்த ம். ம். வரைக்கும். ம். நான் அந்த ம். பீரியட்ல ம். எல்லாருமே டீச்சிங் பண்றாங்க, மெடிடேஷனை டீச் பண்றாங்க, பட் ம். கோச் பண்றது இல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ம். இருக்கு. சோ அந்த அப்போ வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எனக்கு ஓகே ஓகே டீச்சிங், கோச்சிங் 2மே என்ன பொறுத்தவரையிலும் ஓகே ஒரே மாதிரி இருக்கு. இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் டெஃபினட்டா வியூவர்ஸுக்கு டெஃபினட்டா இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான் இருக்கும் இல்லையா? ம் நீங்க சொல்லுங்க. ஆமா. எனக்கு எனக்கு புரியல. சத்தியமா எனக்கே ஓகே புரியல. சரி சரி, கண்டிப்பா சொல்றேன். சோ இப்போ நான் வந்து மெடிடேஷன் டீச்சிங்கும் பண்ணியிருக்கேன், கோச்சிங்கும் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே ஆ, பண்றேன். இப்ப ஆ. டீச்சிங்க்கும் கோச்சிங்க்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இது நான் கொடுக்குற டிஃபரன்ஸ் தான் மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும். ம். பொதுவா டிக்ஷனரி மீனிங்னு பாத்தீங்கன்னா டீச்சிங்கும் கோச்சிங்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ம். பட் நான் சொல்ற ஒரு விஷயம், டீச்சிங் அப்படின்றது, ம். மெடிடேஷன் டீச்சிங் அப்படின்னா ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கை அப்படியே அவங்களுக்கு சொல்லி தரது, ஓகே. ம். டீச் பண்றோம். ம். இப்ப ஆனாபானசதி இருக்கு, புத்திஸ்ட் மெடிடேஷனா அந்த டெக்னிக் ம். என்னவோ அந்த டெக்னிக்கை எடுத்து அப்படியே இதுதான் டெக்னிக், இதை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா வரும் அப்படின்னு ம். சொல்லி அந்த டெக்னிக்கை டீச் பண்றோம். அந்த டெக்னிக்கை தான் அங்க ஓகே. கொடுக்குறோம். இங்க வந்து டெக்னிக் தான் முக்கியம். ம். ம். ஓகே. அந்த நுட்பம் எந்த மெத்தட், ஆழ்நிலை தியானம்னா ஆழ்நிலை தியானம்ன்ற ஒரு டெக்னிக்கை அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த ஆழ்நிலை தியானத்தை அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது அதுதான் அங்க வந்து அந்த டெக்னிக் தான் அங்க முக்கியமாக இருக்கு. ஓகே. டீச்சிங் இஸ் ஆல் அபவுட் டெக்னிக். எந்த டெக்னிக். ஓகே. எந்த ஒரு ஒரு நுட்பத்தை பயன்படுத்துறீங்கன்றது. ம். கோச்சிங்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒரு டெக்னிக்கை அவனுக்கு நான் சொல்லி தர மாட்டேன். ஓ, ஓகே. மோஸ்டா கோச்சிங் எப்படி இருக்கும்னா ஏற்கனவே தியானம் கத்துக்கிட்டவங்களுக்கு தான் கோச்சிங் நடக்கும். ஓகே. ஓகே. ஆ, ஃபைன். புதுசா எனக்கு ம். நான் தியானமே நான் கத்துக்கிட்டது இல்லைன்னா அவங்களுக்கு ம். வந்து பேசிக்கான ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கை டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோச் பண்ணுவேன். ஓகே. ஓகே. புரியுது, புரியுது. ஆ, ஃபைன். மோஸ்டா வந்து கோச்சிங்க்கு வந்து ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கவன் தான் என்கிட்ட வராங்க. ம். 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 மேக்சிமம் அதுதான் இருக்கும். அதனால அங்க வந்து நான் புதுசா ஒரு டெக்னிக்கை டீச் பண்ணி அவங்க நான் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நான் பார்த்தவங்க எல்லாம் ஆல்ரெடி ம். 7-8 டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஓ, ஓகே. நிறைய பேர் நான் இங்க போய் இவர்கிட்ட அந்த தியானம் கத்துக்கிட்டேன், அங்க அந்த ம். அவர்கிட்ட அந்த தியானம் கத்துக்கிட்டேன், ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு டெக்னிக் சொல்றாங்க. இப்பெல்லாம் தியானம் ரொம்ப சர்வசாதாரணமா சூப்பர் மார்க்கெட் பொருள் மாதிரி எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்ட். அதனால வந்து எல்லாருமே வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஜாலியா போயிட்டு ஒரு 4-5 டெக்னிக் கத்துக்கிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நடந்துட்டு இருக்கு. கத்துக்கிட்டாங்களே தவிர அதை யாராலுமே வந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண முடியல. ஓ, யா, கரெக்ட். நான் ஐடென்டிஃபை பண்ண இன்னொரு ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது. அது ஒரு ஒன் டே கிளாஸ், மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு கிளாஸ் நடக்குது. ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னா போறாங்க, போய் கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு வந்துடுறாங்க.
டெக்னிக் வந்து சூப்பரான டெக்னிக் தான், அதுல டவுட்டே கிடையாது, எந்த ம். குறையும் இல்லை. ம். ஆனா பண்றவங்களுக்கு என்ன ஒரு சேலஞ்ச் வருது, என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒரு 10 நாள் பண்றாங்க, ஒரு 15 நாள் பண்றாங்க. ம். அதுக்கப்புறமா அவங்க பண்றதுல அவங்களுக்கு சில டவுட் வருது. ஓகே. இப்போ அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னா அவங்க 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 யாராயுமே அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. ஓ! ஓகே. டீச் பண்ணது பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆ, ஆட்கள் ஆ, நிறைய ஆ. பேர் டீச் பண்றாங்க. ம், ம், நீங்க ம். அவர்கிட்ட சர்வசாதாரணமா ஃபோன் பண்ணி பேச முடியாது. ஓகே. சரி, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி இருக்கவங்கன்னா அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கு. இவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஓகே. டீச் பண்ணது ம். ஒருத்தர், டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா வேற ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ம். நம்பர் அவங்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இவங்களுடைய டவுட்டை அவங்களால கிளாரிஃபை பண்ண முடியல. ஓகே. ம். ஸோ அப்போ நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணி நான் இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து அத அதுல ஒரு டவுட்ன்ற போது என்னால அதை கிளாரிஃபை பண்ணிக்க முடியல. ம். இல்லைன்னா எனக்கு வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நான் சரியா பண்ணிட்டு இருக்கேனான்றதை தெரிஞ்சுக்க முடியல. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ம். பண்ணணும்னா ஒரு 1/2 மணி நேரமாவது அவங்க பேசணும். ஆமா. யார் 1/2 மணி நேரம் கேக்குறாங்க பொறுமையா உட்காந்து? கரெக்ட். ஒவ்வொருத்தர் வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் 1 டே இல்லாட்டி 2 டேஸ் அந்த மாதிரி பண்ணா அவங்களோட வேலை முடிஞ்சிருது, கத்து தந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பாக்குறாங்கல்ல. யாருமே ஆமா. ஜென்யூனா உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னா கரெக்டா அவங்களுக்கு கிளாரிஃபை. ஆனா சொல்ற மாதிரி கத்துட்டு திரும்ப திரும்ப நம்ம பண்ணாலும் அது நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையான்னு தெரியாம என்ன பண்ண முடியும்? ஆமா. அதுதான் இங்க ப்ராப்ளமே. ஸோ இங்க நான் நிறைய பேர்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா இது வந்து நானா மேடப் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட வந்த நிறைய பேர் ரிப்பீட்டடா இதை சொல்லியிருக்காங்க. ம். இந்த இடத்துக்கு போயிட்டு நான் இவ்வளோ தியானம், இவ்வளோ பணம் கொடுத்து நான் கத்துக்கிட்டேன். இவ்வளோ நாள் மெடிடேஷன் அங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் நானு. ம். அங்க வந்து நான் ம். அவ்வளோ இதுதான் அங்கேயே நானே பெருமையா சொல்லிட்டு வந்தேன். இது ம். வரைக்கும் நான் பண்ணதுலேயே இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லி நான் அவ்வளோ இதுவா சொல்லிட்டு வந்தேன். ஆனா ம். வீட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க இருந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப கிடைக்கல. ஓகே. அங்க நான் அந்த தியானம் பண்ணும்போது அந்த குரு எனக்கு வந்து பக்கத்துல இருந்து அவரு ம். எனக்கு கைட் பண்ணும்போது இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ இல்ல. இப்ப ஓகே. என்ன நான் ஃபோன் பண்ணேன்னா அங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ம். வேற ம். யாராவது பேசுறாங்க, டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றாங்கன்னா அவங்களால நான் சொல்றதுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு பதில் கொடுக்க முடியல. இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து ஒருத்தர் சொன்னது கிடையாது. நிறைய பேர் இதே ரிப்பீட்டடா சொன்னாங்க. ஓ! ஓகே. நிறைய பேர் இது ரிப்பீட்டடா சொல்லும்போது தான் ஓகே, அப்பதான் இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ம். நிறைய நல்ல ஆனா டெக்னிக்ல எந்த குறையுமே இல்ல. அந்த ம். அந்த ம். சொல்லித்தர குரு அந்த மாஸ்டர்கிட்ட எந்த குறையுமே கிடையாது. என்ன ம். அவங்க ரொம்ப பிஸியான பர்சன்றனால எல்லார்கிட்டயும் அவங்களால வந்து ரெகுலரா வந்து ஏன்னா ஒரு கரெக்ட். கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் 100 பேர் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆமா. இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் அங்க கொடுக்க முடியாது. ம். ம். ஒரு கிளாஸ்ல சர்வசாதாரணம் 50 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய ஹால்ல பெரிய கல்யாண மண்டபம் அந்த மாதிரி எடுத்து இது பண்ணும்போது ம். இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் கொடுக்க முடியாது. 50 பேருக்குமே நீங்க வந்து கால் பேசுறதோ இல்லாட்டி ஒன் ஆன் ஒன்ல அவங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றதோ பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. ம். ம். அதனால கரெக்ட். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அது அவங்களுடைய நிலை ம். அந்த மாதிரி. ஏன்னா ம். அவங்க ம். ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த மாதிரி வந்து பேசுறதுன்றது பாசிபிள் கிடையாது. ம். கரெக்ட். அப்போ இத அட்டன் பண்றவங்களுக்கு இந்த ஒரு சேலஞ்ச் வருது. ம். ஓகே. எய்தர் அவங்க ஆல்ரெடி இது ரிலேட்டடான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே. அப்படி ம். இல்லாட்டி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏத்தபடி டவுட் கிளாரிஃபை பண்றதுன்றது பாசிபிளா இருக்கிறது கிடையாது. ஓகே. அதனாலதான் சரி ஓகே, நம்ம வந்து புதுசா ஒரு டெக்னிக்கை டீச் பண்ணி அவங்களை ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுவானு, அதுக்கு பதிலா ம். நீங்க கத்துக்கிட்ட மெடிடேஷன் டெக்னிக்கே நல்லா பண்றதுக்கு நான் உங்களுக்கு ம். கோச் பண்றேன். ஏன்னா ஓகே. நான் நிறைய அவங்க எந்த டெக்னிக் சொன்னாலும் ஆல்மோஸ்ட் நான் அது தெரிஞ்சு கத்துக்கிட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே. ம். ஏன்னா நிறைய குருமார்கள்கிட்ட நிறைய டெக்னிக்ஸ் நான் கத்துக்கிட்டேன். ஸோ ம். கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு டெக்னிக்லயும் என்ன சேலஞ்ச் இருக்கு, என்ன என்ன மாதிரியான ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றத என்னால சொல்ல முடிஞ்சது. அதனால அது மட்டும் இல்லாம அதை நான் ரிசர்ச் மாதிரி பண்ணதுனால ம். எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வரும், எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளம்க்கு ம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது. ஓ, good. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ரிசர்ச்சையும் பேஸ் பண்ணி
அது ஒரு கோச்சிங்கா நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ இவங்க இந்த மாதிரி வராங்க, நான் இந்த இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. ஆனா நானா வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது என்னால அதை செய்ய முடியல அப்படின்ற போது, சரி ஏன் செய்ய முடியல, என்ன விஷயம்? அப்போ அவங்க கிட்ட நான் உட்காந்து பொறுமையா கேட்கறேன். இது 1-on-1ல தான் இருக்கும். கோச்சிங்ன்றது 1-on-1 தான், ஓகே. குரூப் பண்றதில்ல. ஸோ அப்போ அவங்க கிட்ட பொறுமையா கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அது வரைக்கும் நான் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1 வீக் நான் ரெகுலரா பண்ணேன். அப்பெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனா கிராஜுவலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குறைய ஆரம்பிச்சது அப்படின்ற போது, அப்போ அவங்க கிட்ட நான் கேட்கறது உண்டு. எக்ஸாக்ட்டா என்னென்ன பண்ணீங்க? அவங்க பண்ணதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு புரியும். ஓ, ஓகே. அப்போ சரி, நீங்க இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த இடத்துல தான் மிஸ்டேக் இருக்கு, இத கரெக்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பதிலா இது பண்ணுங்க, ஓகே. அந்த மாதிரி சொல்றது உண்டு. ஸோ அப்படி இது பண்ணும் பொழுது அந்த சேஞ்சஸ் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரிசல்ட்ஸ் வருது. இப்ப இதுல நான் வந்து டெக்னிக்கை நான் எதுவும் மாத்த போறது இல்ல. ஏன்னா அவங்க கொடுத்த டெக்னிக்கை நான் அது வந்து வேற ஒரு மாஸ்டர் ஒரு டெக்னிக் கொடுத்திருக்காருன்னா அந்த டெக்னிக் உள்ளார நான் போக மாட்டேன். டெக்னிக்கை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவலுக்கு தான் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, டெக்னிக் கிடையாது. புரியுது. டீச்சிங்ல டெக்னிக் முக்கியம், கோச்சிங்ல அந்த இண்டிவிஜுவல் தான் முக்கியம். ஓ, ஓகே. சோ அப்ப கோச்சிங்ன்ற போது அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க, சிலருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்னொரு பக்கம் இந்த NLPன்ற ஒரு கான்செப்ட் நான் படிச்சிருப்பேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா VAKன்னு சொல்லுவாங்க, விஷுவல் ஆடிட்டரி கினஸ்தெட்டிக். எல்லா பீப்புளுமே வந்து எதர் தே வில் பி விஷுவல் ஆர் ஆடிட்டரி ஆர் கினஸ்தெட்டிக் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. இது NLP படிச்ச போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இப்படி எல்லாம் இருக்குன்ட்டு. அந்த நாலேஜை நான் மெடிடேஷனையும் நான் அப்ளை பண்ணேன். ஓகே. NLPல இருக்கிற நான் கத்துக்கிட்ட விஷயத்த மெடிடேஷன்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது சில பேரால விஷுவலைஸ் பண்ணி பண்ற மெடிடேஷன் நல்லா பண்ண முடியுது. சில பேரால சவுண்ட்ஸ் வச்சு பண்ற மெடிடேஷன் நல்லா பண்ண முடியுது. ஓகே. சில பேரால ஃபீல் பண்ணி பண்ற மெடிடேஷனை நல்லா பண்ண முடியுது. அப்ப அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த கேட்டகரியில அவங்களுக்கு ஏத்தபடி ஒரு சில சேஞ்சஸ் பண்றது உண்டு. ஓ, ஓகே. அது மாதிரி எனக்கு சைக்காலஜில, NLPல அண்ட் வேரியஸ் அதர் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நான் மெடிடேஷன்ல அப்ளை பண்ணி அதுக்கு ஏத்தபடி அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏத்தபடி நான் கோச்சிங் பண்றது உண்டு. ஸோ இது மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் வருமோ அந்த சேலஞ்ச், நிறைய மைண்ட்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற போது அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன நல்லா செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்றது உண்டு. அண்ட் பேசிக்கா வந்து சில பேருக்குலாம் வந்து ஓகே இப்போ அட்வான்ஸ்டு மெடிடேஷன் நிறைய பண்ணிட்டு அதை நான் பண்ணணும் என்னால பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயே பேசிக்கான ஒரு மெடிடேஷன் இருக்கும், அதை விட்டுருப்பாங்க. ஓ, அப்போ ஏன் நீங்க இந்த பேசிக் மெடிடேஷன் நீங்க பண்ணிருக்கலாமே அப்படின்ற போது, இல்ல நான் இது வந்து நான் ஒரு 2000 ரூபாய் கொடுத்து கத்துக்கிட்டேன், பட் ஆனா இந்த அட்வான்ஸ் டெக்னிக் நான் 50,000 ரூபாய் கொடுத்து நான் கத்துக்கிட்டேன், அப்ப அதுதானே ரொம்ப வேல்யூவான ஒரு டெக்னிக், அதனால நான் அதுதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மணி வச்சு வேல்யூ பண்றது ஓகே, அது இப்ப அதுதான் இருக்கு. காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா அது நல்ல குவாலிட்டியான ஒரு டெக்னிக்கா இருக்கும்னு நினைக்கிறது. பட் அப்படி கிடையாது. நீங்க ஓகே நீங்க இது 50,000 கொடுத்து கத்துக்கிட்டீங்களா, சரி, ஆனா இது நீங்க இப்ப பண்ணும்போது உங்களால பண்ண முடியல இல்லையா, சோ அதனால நீங்க முதல்ல 2000 ரூபாய் கொடுத்து ஒரு டெக்னிக் கத்துக்கிட்டீங்க இல்லையா, அதை கரெக்டா பண்ணுங்க. அது ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் வரும். நான் சொல்ற சேஞ்சஸ் அதெல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க கத்துக்கிட்ட அந்த 50,000 டெக்னிக்கை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இங்க எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பேசிக் அட்வான்ஸ்ட் இப்படி டிஃபரன்ஸ் இருக்கா மெடிடேஷன்லயே? இருக்கு மேடம். அது என்னது அது? எல்லாமே வந்து அகைன் டெக்னிக் அண்ட் லெவல்ஸை பொறுத்து தான் இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் மெடிடேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா வந்து ஒரு 72 டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ஒரு 36 டெக்னிக்ஸ் புத்தர் கொடுத்த டெக்னிக் 72 இருக்கு. அதுல ஒரு 36 டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அது 36 டெக்னிக்ஸ் அதுல இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஃபுல்லா சன்னியாசம் போற அவங்களுக்கான பிராக்டிஸ் அது. ஸோ அப்போ லெவல் அதுலயே ஒரு குடும்பஸ்தர்கள் என்ன பண்ணலாம், சன்னியாசம் போறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரிச்சு இருக்கு. ஒவ்வொரு டெக்னிக்குமே ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். சில டெக்னிக் வந்து ஃபேமிலி பீப்புளுக்கு செட் ஆகும், சில இது ஃபேமிலி பீப்புளுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒரு சில தியானம் எல்லாம் பண்ணும்போது
அது வந்து நம்மளுடைய மைண்ட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். ம். அப்போ அது ஒவ்வொரு டெக்னிக்குமே உங்களுக்கு வேற வேற நிலைகளை கொடுக்குதுன்ற போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மூச்சை கவனிக்கிறதுலயே வெறும் உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கிறதுன்றது பேசிக்ல இருக்கும். ம். ஆனா இத நீங்க பண்ணீங்கனாலே இதுலயே நீங்க பெரிய ஆள் ஆக முடியும் இந்த ஒரு டெக்னிக்லயே. ஏன்னா அதுல ஒரு ஓகே. அட்வான்டேஜ் இந்த ஒரு டெக்னிக் இது வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக், பேசிக்கான டெக்னிக். ம். இதுல இருந்து அடுத்து நிறைய டெக்னிக் போயிட்டே இருக்கும். வெறும் மூச்சை கவனிக்கிறதே எங்க வச்சு கவனிக்கிறதுன்னுலாம் கணக்கு இருக்கு. ஓ. அதெல்லாம் அடுத்தடுத்த லெவல். ம். 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 ஸோ அப்ப இதுலயே இந்த லெவல் இருக்கு. அண்ட் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெடிடேஷனுமே ஒரு பேசிக்கான ஒரு மெடிடேஷன், இது யார் வேணாலும் பண்ணலாம். ம். அது உங்களுக்கு நல்லா செட் ஆச்சுன்னா தான் அட்வான்ஸ்டு போகும்போது கொஞ்சம் ஹையர் லெவல் போறது. நீங்க ஒரு லெவல் இந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெடிடேஷன் பண்ணும்போது யூ வில் ஹாவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான் விஷயம். ஓ. அதான் பேசிக் ஓகே. அட்வான்ஸ்ன்றது. பட் உண்மையிலேயே ஓகே. நீங்க பேசிக்கா நீங்க நல்லா மாஸ்டர் பண்ணீங்கனாலே அட்வான்ஸ் லெவல் போகலாம். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. பேசிக் மெடிடேஷனை நீங்க நல்லாவே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுவே உங்களை அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போயிடும். ஓகே. அதுதான் அந்த வித்தியாசம் அப்படின்றது. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஆட்களுக்கு ஏத்தபடி நான் வந்து சில சேஞ்சஸ் சொல்றது உண்டு. இதை நீங்க இப்படி பண்ணுங்க இல்ல அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் கத்துக்கிட்ட போது கிடைச்ச பெனிஃபிட்டை விட மெடிடேஷனுக்கான கோச்சிங் எடுக்கும் போது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா கிடைக்குது. ஓகே. குட் குட். அந்த மாதிரிதான் நடக்கும். ஓ சூப்பர். சரி, இப்ப மெடிடேஷன் வந்து உட்கார்ந்துட்டு மட்டும்தான் பண்ணணுமா? அதாவது இப்படி இப்படி கால் ஒரு மாதிரி வச்சு உட்கார்ந்து பண்ணுவாங்க தெரியுமா, அது மட்டும்தான் பண்ணணுமா? அந்த மாதிரி முதல்ல எனக்கே உட்கார முடியாது டாக்டர். அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல உட்கார்ந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உட்கார்ந்து மட்டும்தான் பண்ணணுமா மெடிடேஷன்? இல்ல அப்படி கிடையாது. எப்படிலாம் மெடிடேஷன் பண்ணலாம்? வந்து இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில யோக பயிற்சிகளுக்கு வந்து இந்த போஸ்டர்ல தான் உட்காரணும் அப்படின்ற சில ரூல்ஸ் இருக்கு. பத்மாசனம்னா பத்மாசனத்துல உட்காரணும், வஜ்ராசனம்னா வஜ்ராசனத்துல உட்காரணும், அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இது வந்து அட்வான்ஸ்டு பிராக்டிஸ். இப்ப குண்டலினி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு தான், அதோட பேசிக் கேட்டகரியிலே வராது. சக்ரா மெடிடேஷனும் அட்வான்ஸ்டு தான், அதுவும் பேசிக் கேட்டகரியில வராது. இந்த மாதிரி மூச்சை கவனிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக் கேட்டகரியில கொண்டு வரலாம். ஸோ டெக்னிக் ஏத்தபடி அந்த போஸ்டரும் வந்து டிஃபர் ஆகும். சில இப்ப நீங்க குண்டலினி மாதிரியான அட்வான்ஸ் பிராக்டிஸ்லாம் நீங்க உட்காந்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா உங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அது இப்ப வேற மாதிரி சில மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்ற போது மூச்சை கவனிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு அந்த இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க தியானம் இப்போ ஒரு குறிப்பிட்ட சில தியானங்கள் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க உட்காந்துட்டும் பண்ணலாம். சில பேர்லாம் சாயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தியானத்தை பொறுத்த வரைக்கும் தியானம்ன்றது மனசுக்கான பயிற்சி. அப்போ மனசு வந்து உங்களுக்கு வந்து பாடி கம்ஃபர்டபுளா இருந்தாதான் மனசு வந்து ஒருநிலைப்படும். யோக பயிற்சிகள் வேற, அது வந்து பிராண உடலுக்கான பயிற்சி இருக்கு, உடலுக்கான பயிற்சின்றது தனியா இருக்கு. இதை வந்து உங்களுக்கு பஞ்சமய கோஷம் சொல்லுவாங்க. அதுல வந்து மனோமய கோஷத்துக்கு தான் தியானம். இதுல அட்வான்ஸ் லெவல்ல எல்லாம் பிராணமய கோஷத்துக்கும் இருக்கும். சோ அப்போ வந்து அதுக்கு வந்து போஸ்டர் ரொம்ப முக்கியம். ஆனா மனசுக்கான ஒரு பிராக்டிஸ்ன்றது போஸ்டர் அவசியம் கிடையாது. நீங்க உட்காந்துட்டும் பண்ணலாம், சாஞ்சுகிட்டும் பண்ணலாம், படுத்துக்கிட்டும் பண்ணலாம், நின்னுட்டும் பண்ணலாம், நடந்துட்டு கூட பண்ணலாம். வாக்கிங் மெடிடேஷனே ஒண்ணு இருக்கு. அது எப்படி நடந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது டாக்டர்? பண்ணலாம், அதுதான் வாக்கிங் மெடிடேஷன். அது வந்து புத்திஸ்ட் இதுல அது ஒரு தனி இதுவே இருக்கு, பிராக்டிஸே இருக்கு. அதுவும் நான் கத்துக்கிட்டேன். அப்படியா? ஒண்ணு பாக்கி விடுறது இல்லையா? நீங்க எல்லாம் கத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா. அதனாலதான் அப்படிலாம் இருக்குன்றதுனால தான் வந்து என்னால கான்பிடென்டா சொல்ல முடியுது மெடிடேஷன் நீங்க உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு பண்ண, கண்ணை திறந்துட்டு பண்ற மெடிடேஷனும் இருக்கு. கண்ணை திறந்துட்டு பண்ற மெடிடேஷன் தான் கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு பொருள் வச்சு, அதுதானே சொல்றீங்க? அதுலயும் இருக்கு. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு அதே பார்த்து பண்றது, இல்ல ஒரு இமேஜ் வச்சுட்டு அந்த இமேஜையே பார்த்து மெடிடேட் பண்றது, அது மாதிரி நிறைய இருக்கு. கண்ணை திறந்துட்டு பண்றது, படுத்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் மெடிடேட் பண்ணலாம், நடந்துட்டு போறது வாக்கிங் மெடிடேஷன் இருக்கு, சாப்பிட்றதே மெடிடேஷனா பண்ணலாம், டீ குடிக்கிறதே ஒரு மெடிடேஷனா பண்ணலாம். எப்படி சாப்பிடுறது மெடிடேஷன் எப்படி பண்ணலாம்? இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். மக்களே கேட்டு சாப்பிடுற மெடிடேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும். சொல்லுங்க.
அது என்னது அது? அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தோசை சாப்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு, ஆனா இந்த பண்றதுக்கு வந்து சாப்பிடுறத டைம் ஜாஸ்தி தான் ஆகும். முன்னாடியே ஓகே சொல்லிடுறேன். ஓகே. கடகடன்னு சாப்பிட்டு எந்திரிச்சு போக முடியாது. ம். இன்டேக் கம்மியாகும். ஆனா அதுவும் ஒண்ணு இருக்கு. ஓகே. நீங்க அது பண்ணீங்கன்னா இன்டேக்கும் கம்மியாகும். ம். தோசை வச்சிருக்கீங்க, சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு அந்த தோசையை ம். பாக்குறீங்க, எதிர்க்க ம். அந்த சட்னி இருக்குன்னா அந்த சட்னி பாக்குறீங்க. ம். இதோடைய கலர் அதோடைய கலர் பாருங்க. ம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன கலர் அதை பாக்குறீங்க. ஃபோக்கஸ் வந்து அதுல இருக்கு. இப்போ வந்து ஐஸ் வந்து நீங்க அதுல, அதாவது விஷன் வந்து அதுல எங்கேஜா இருக்கு. ஓகே. இப்போ தோசையை பிக்கிறீங்க, இப்போ ஃபீலிங் அதுல எங்கேஜ் ஆகுது. ம். ஸோ தோசையை பிச்சு அந்த சட்னில தொட்டு வாயில வைக்கிறீங்க. ம். வாயில வச்சு அத மென்னு பொறுமையா ரசிச்சு ருசிச்சு நிதானமா சாப்பிடணும். அப்படி ம். சாப்பிடும்போது தோசையோட டேஸ்ட் தனியா தெரியும், சட்னியோட டேஸ்ட் தனியா தெரியும். ம். மென்னு அதை அப்படியே உள்ள முழுங்கும் போது அந்த ஒரு கம்ப்ளீட்டா கூல் ஆகி தான் அது உள்ள போகும். ஓகே. முழுசாவே ஒரு கிட்டத்தட்ட ஓகே. நல்ல மிக்ஸில புரியுது. போட்டு அரைக்கிற அளவுக்கு புரியுது. பொறுமையா மென்னு நிதானமா வாய மூடி, வாய் திறக்காம வாய் மூடி நிதானமா மென்னு அப்படியே முழுங்கும் போது அதை முழுங்குறது தொண்டையில இறங்கி உள்ள இறங்குறது வரைக்கும் அதை அப்படியே ஃபீல் பண்றது. தெரியும் நம்மளுக்கு. ஆமா. சாப்பிடும் போது நீங்க சாப்பிடுற அந்த டேஸ்டும் தெரியும், அந்த சூ பண்ற சத்தமும் உங்களுக்கு கேட்கும். வெளியில கேட்கிற அளவுக்கு பெருசா இல்ல, உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளார ரொம்ப மைல்டா அது கேட்கும். நம்ம அப்ப அந்த சாப்பிடுற அந்த நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அப்ப அந்த டைம்ல நம்ம கண்ணை திறந்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தாதான் அதை ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? நமக்கு அதை எது கம்ஃபர்டபுளா பண்ணலாம். கண்ணை இப்பனா சாப்பிடும் போது நீங்க கண்ணை திறந்துட்டு தான் சாப்பிடணும். அதை எடுத்துட்டு வாயில வச்சுட்டு நீங்க கண்ணை மூடிட்டே கூட பண்ணலாம். கண்ணை மூடிட்டு அதை அப்படியே பொறுமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது. கண்டிப்பா கண்டிப்பா இங்கேருந்து நம்ம வயிறு உள்ள போடுறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா ஈஸ்வரா? ஆமா, உங்களுக்கு ஓரளவுக்கு இங்க வரைக்கும் அப்படியே தொண்டையில இறங்குற வரைக்கும் உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். ஓகே ஓகே. இதுதான் சாப்பிடுற மெடிடேஷனோ? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் இன்டேக்கும் கம்மியாகும், பிளஸ் ஆனா டைம் ஜாஸ்தி ஆகும். சாப்பிட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஆபீஸ் கிளம்புற நேரத்துல இதெல்லாம் பண்ண முடியாது. அது கரெக்ட் தான். அகைன் டீ கூட இதுல வந்து ஜென்ல வந்து பாத்தீங்கன்னா டீ ஜென் அப்படின்னே தனியா இருக்கு. ஆமா இருக்கு, தெரியும். டீ குடிக்கிறதே ஒரு மெடிடேஷனா பண்றது. ஓகே. அப்போ அது வந்து ஒரு இது வந்து ஒரு டீ திருவிழாவாகவே நடக்கும் அந்த டீ ஜென் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் அந்த டீ குடிக்கும் போது அந்த டீயோடைய கலரை பார்க்கறது, டீயோடைய அரோமா ஸ்மெல் பண்றது, அதுக்கப்புறமா வாயில வச்சு ஒரு சிப் பண்ணி அந்த டீ அப்படியே நுனி நாக்குல பட்டு அப்படியே உள்ள இறங்குறத கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்றது. அந்த அது ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறமா அடுத்த சிப் அப்படியே ஒவ்வொரு சிப்பா அதை குடிக்கும் போது உங்களுக்கு அந்த டீயோடைய டேஸ்ட் அப்படியே முழுசா உங்க மைண்ட்ல இறங்கும். சாப்பிடும் போதும் அந்த டேஸ்ட் அப்படியே முழுசா உங்களுக்குள்ள இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு முன்னாடி குழம்பு இருக்கா சாம்பார் இருக்கான்னு வித்தியாசமே தெரியாம சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. கரெக்ட் தான். அது டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்போம். டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது இல்ல மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுறது. ஆமா. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சாப்பிடுறோன்றது கூட நமக்கு தெரியாம அது உள்ள போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபுட்டு ஒரு கான்சியஸே இல்லாம நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். என்ன சாப்பிடுறோம்னு கூட தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கிறது. பட் இது மெடிடேஷனா இது பண்ணும்போது இது வந்து லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கும். அதுதான் விஷயமே. எல்லா மெடிடேஷனுடைய கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீயிங் இன் த பிரசன்ட் மொமெண்ட். அப்ப சாப்பிடும்போது பாஸ்ட பத்தியும் யோசிக்காம ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்காம பிரசன்ட்ல இங்க இருக்கிற இந்த உணவுல முழு கவனத்தை செலுத்தி அந்த உணவை முழுமையாக ரசிச்சு ருசிச்சு பொறுமையாக அதை உள்ள கொண்டு போகும்போது அதுவே ஒரு தியானமாக இருக்கும். அப்படி சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டும். ஓகே. அது உடம்புக்கு நல்லது செய்யும். ஓகே. ஆமா, ஏன்னா இப்ப சாப்பிடும் போது டக்கு டக்கு டக்குன்னு ஃபுல்லா கூட எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஃபுல்லா அப்படியே கடிச்சு அப்படியே ஃபுல் அந்த மாதிரி நீங்க இந்த ஒரு ஜூஸ் போடுற மாதிரி ஃபுல்லா அந்த மாதிரி யாருமே போடுறாங்க,
டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிடணும் நம்ம இல்ல. ஆமா, வாவ் டக்கு டக்குன்னு அப்படியே சூப்பர் முழுங்கிறது அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். மெடிடேஷனா பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணலாம். பட் இது அவசரமா கிளம்பும் போது பண்ண முடியாது. பொறுமையா பண்ண முடியாது. நிதானமா இதுக்குன்னு தியானம்னு பண்ணணும்ன்ற மாதிரி உட்காந்து பண்ணாதான் உண்டு. ஓகே. இதுல எனக்கு இன்னொரு கொஸ்டின், தூங்குறோம் இல்லையா, நம்ம தூங்குறது ஒரு மெடிடேஷனா? தூங்குறது மெடிடேஷன். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுல பீட்டான்றது வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலை. தீட்டான்றது தூக்க நிலை. டெல்டான்றது டீப் ஸ்லீப். இதுல பீட்டாக்கும் தீட்டாக்கும் நடுவுல இருக்கிறது ஆல்பா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்பா ஸ்டேட் தான் தியான நிலை. தூக்கமும் இல்ல விழிப்பும் இல்ல, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலை. தீட்டான்றது தூக்க நிலை. சோ அப்போ தூக்கம்ன்றது தியானத்துக்கு அடுத்த நிலை. அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். ஓகே அப்படி. ஓ சோ இட் மீன்ஸ் நம்ம தூக்கமும் ஒரு தியானம் சொல்லலாம், ஐ மீன் மெடிடேஷன் சொல்லலாம். மெடிடேஷன் சொல்ல முடியாது. ரிலாக்ஸேஷன். ஒரு நல்ல நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா மனசுக்கு உடம்புக்கும் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அது உண்டு. பட் தியானத்துல கிடைக்கிற அனுபவம் தூக்கத்துல கிடைக்காது. ஆனா தூக்கத்துல கிடைக்கிற ஒரு ஒரு பெனிஃபிட்ட தியானத்துல கொண்டு வர முடியும். ஓ அப்படி. ஓகே. சில யோகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க. இது வந்து பரமஹம்ச யோகானந்தர் எழுதின ஒரு யோகியின் சுயசரிதத்துல தூங்காமல் இருக்கும் ஒரு யோகின்ற ஒரு சாப்டர்ல இது இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க, தூங்கவே மாட்டாங்க, வெறும் ஒரு 2 மணி நேரம் மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கத்துல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அந்த மெடிடேஷன்ல அவங்களால எடுக்க முடியும் அந்த 2 மணி நேரத்துல. ஆமா. அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்ல, அவ்வளவு பெரிய யோகிகளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது முடியும். தூக்கம் வேற, தியானம் வேற. சரி, நீங்க வந்து நிறைய மெடிடேஷன், எல்லா மெடிடேஷனும் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டா எது செட் ஆச்சு, எது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் பிளஸ் மத்தவங்களுக்கும் ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கும் ஈஸியா செட் ஆகிற ஒரு தியானம் நான் ஃபைனலா ஒரு ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆனாபானசதி, புத்திஸ்ட் மெடிடேஷன், விபாசனா, இந்த இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா செட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நல்லா பழகிட்டா எப்ப வேணாலும் நீங்க பண்ணலாம், பேசிக்கிட்டே பண்ணலாம், நடந்துகிட்டே பண்ணலாம், எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க அதை பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலி ஒருத்தரே எல்லா வகையான மெடிடேஷனும் பண்ணலாமோ? அது எல்லா வகையான மெடிடேஷன் பண்றது கஷ்டம். ஏன்னா அவங்களால சரி ஏதாவது ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இப்ப என்ன மாதிரி ஒரு ஸ்டடிக்காக பண்ணணும்னா பண்ணலாம். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டடி, ஒரு ரிசர்ச்ன்றதுனால நான் நிறைய இது கத்துக்கிட்டேன். ஆனா ஒரே சமயத்துல நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஓகே. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன? டெய்லி மேக்ஸிமம் நான் பண்றது வந்து இந்த ஆனாபானசதி, அந்த மெடிடேஷன், மூச்சை கவனிக்க. ஓ குட் குட். சம் இன்ட்ரஸ்டிங். மோஸ்டா இது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு இதுல வரும். மைண்ட்ஃபுல்னஸ் இது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து டெய்லி மெடிடேட் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. ஒரு நிலை வரும், அந்த நிலை வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அதை நீங்க மெடிடேஷனாவே கொண்டு வரலாம். அதுதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ். மோஸ்டா நான் பண்றது அதுதான். ஓகே. இந்த சென்ஸ் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நீங்க இப்ப சமைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த சமையல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதுவும் ஒரு மெடிடேஷன் சொல்ல வரீங்களா? ஆமா. ஓ ஓகே. ஸோ இதுதான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நான் பார்த்த வரைக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு மெத்தடாலஜியா இருக்கு. ஓகே ஓகே. இது எல்லாருமே பண்ணலாம். நான் ஆல்ரெடி மைண்ட்ஃபுல்னஸும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் எல்லாத்துக்குமே எஃபர்ட் போடணும் கண்டிப்பா. ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனா மெத்தட் ஈஸி, பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க செய்யும் போது 1008 விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரது கஷ்டம் தான். பட் ஆனா பண்ணலாம், முயற்சி இருந்தா, ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஓகே. நம்ம ஆக்சுவலி நம்ம பண்ணணும்னு உட்கார்ந்துட்டோனே நீங்க சொல்ற மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் தான் வருது. அது நம்ம ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்றது நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் நீங்க கோச் கொடுக்குறீங்களோ, அதுக்கு தான் நீங்க டீச் பண்றீங்களோ கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு? ஆமா, இது மோர் லைக் கண்ட்ரோல் அப்படின்ற. ஆமா,
அது என்ன பண்ணணும் அப்படின்றது தான். சில ஓகே. பேருக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வேற வேற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், சில பேருக்கு இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ யாருக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷனோ அதுக்கேத்தபடி நான் அவங்களுக்கு ஏத்தபடி சில கோச்சிங்ல சில சேஞ்சஸ் பண்ணுவேன். சூப்பர். ஓகே, சூப்பர். மெடிடேஷனுக்குன்றதை விட மெடிடேஷன் வந்து நமக்கு எதுக்கு தேவை, சொசைட்டிக்கு எதுக்கு தேவைன்றத நான் சொல்லணுன்ற இது உண்மையிலே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா வீட்டுக்கு ஒருத்தர் தியானம் பண்ணணும் அப்படின்றதுதான். வீட்டுக்கு ஒருத்தர் தியானம் பண்றாரு எல்லா இடத்துலயுமே. அது இப்போதைக்கு இப்ப நான் என்ன தமிழ்நாட்டுல இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் இல்ல தமிழ் பேசுற அத்தனை பேரும் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தியானம் பண்ற ஒருத்தரா இருக்கணும் அப்படின்றது ஆசை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊர்ல அதை பத்தி பேசுறது அப்படின்றது. ரீசன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடி பேரையாவது தியானம் பண்ண வைக்கணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்கு, ஒரு லட்சியமாகவும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றது தியானம் தான். காரணம் என்ன அப்படின்னா நீங்க எந்த ஒரு பிரச்சனை சொல்லுங்க, இயற்கை சார்ந்த பிரச்சனையை தவிர, இயற்கை சீற்றங்கள் வருது அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, அது தவிர நீங்க எந்த ஒரு பிரச்சனை சொன்னாலுமே அந்த பிரச்சனை ஒரு மனிதனால் உருவாகிற பிரச்சனை தான். கரெக்டா? எந்த பிரச்சனை, இயற்கை சார்ந்த பிரச்சனைகளை விட்டுடுங்க, வியாதிகள் அதெல்லாம் விட்டுடுங்க. அது தவிர நீங்க எந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க எந்த ஒரு பிரச்சனை ஒரு இது எடுத்துக்கிட்டாலுமே கூட எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மனிதனால உருவாக்குற பிரச்சனைகள் தான் இங்க அதிகம். இயற்கையால வர பிரச்சனையை விட மனுஷனங்களால வர பிரச்சனை தான் இங்க ஜாஸ்தி இருக்கு. அப்போ ஏன் மனிதர்களால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டா மனிதர்கள் அவங்களுக்கு தன்னுடைய மனதை சரியாக பயன்படுத்த தெரியல. அவங்களுக்கு அந்த மனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த ஒரு மனம் ஒருத்தனை வந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலையில ஒரு பெரிய ஆளாவும் ஆக்கிடும், அவனை கீழே போட்டு மிதிச்சு ஒண்ணும் இல்லாமலும் ஆக்கிடும். சேம் அதேதான். ஒரு மனம்ன்றது ஒருத்தர் ரொம்ப உயர கோபத்திலையும் கொண்டு போய் விட்டுரும், குப்பை தொட்டிலையும் தள்ளி விட்டுடும். அந்த மனம் மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்யுது. அதே மாதிரி ஒரு மனம் ஒருத்தரை மகானாவும் ஆக்கும், தீவிரவாதியாவும் ஆக்கும். அப்ப எல்லாத்துலயுமே அந்த இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஓகே அவர் ரொம்ப கெட்டவர், அவர் ரொம்ப மோசமான ஒரு பர்சன், அதனால அவரால் இவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய அழிவுகளை ஒரு மனிதன் செஞ்சிருக்கான் அப்படின்னா அப்ப அவனுக்குள்ளர அது வந்து அவன் தன்னுடைய மனசை அவனால சரியா பயன்படுத்த முடியல. எது சரி எது தப்பு அப்படின்றத அவனால பகுத்து பார்த்து தெரியக்கூடிய நிலையில அவன் இல்லை அப்படின்றத அங்க பிரச்சனை. இப்ப நீங்க ஜெயில பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் கொலை செஞ்சது, கொள்ளையடித்தது, இன்னும் எவ்வளவோ தவறுகள் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க. சில பேரை கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த செய்யணும்ன்ற இன்டென்ஷனே இல்ல, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்போ அந்த இடத்துல அவங்க தன்னுடைய மனதை தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாததுனால அங்க வந்துட்டாங்க. சிலர் வந்து உணர்ச்சி வசப்பட்டிருக்க மாட்டாங்க, தெளிவா பிளான் பண்ணி அந்த வேலையை தவறுகள் பண்ணிருப்பாங்க. அப்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தவறு இப்படி தப்பு பண்றதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஏமாத்துறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அடுத்தவங்க சொத்துக்க ஆசைப்படுறவங்க, இவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு உள்ள வராங்களா? இவங்கள ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான தகுதி இல்ல, அதனால இன்னொருத்தனை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நான் புடுங்குறேன். அதுதான் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆனா உண்மை நிலை அதான். எனக்கு வந்து என்னால நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு திறமை இல்ல, அதனால அவன் வந்து இன்னொருத்தனை ஏமாத்தி சம்பாதிக்க. அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பு கிடையாது. இங்க இல்லாதவன் வந்து இதுதானே செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அங்க. என்கிட்ட பணமே இல்ல, நான் அங்க இன்னொருத்தன் வந்து எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறான். அப்ப இவன்கிட்ட பணம் இல்ல, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு பாக்குறான்.
நான் இவ்வளவு எனக்கு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறேன், நீ என்ன அவ்வளவு கோடி கோடியா வச்சிட்டு இருக்க? அப்ப இவன் அவனை போய் கொள்ளையடிக்கிறான். ஓகே. சோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்முடைய மனதை சரியாக பயன்படுத்த தெரியலன்றதுனால அங்க வந்து நம்ம தவறு செய்ய தூண்டப்படுறோம். அந்த தவற சரின்னு நம்ம நம்பவும் செய்யறோம். ஓகே. எத்தனையோ தவறுகள், சில பேர் தவறுன்னு உணர்ந்துடுறாங்க, சில பேர் வந்து நான் செஞ்சது தப்பே கிடையாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணுவாங்க. ஐயோ ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சோ ஏன் தப்பு செஞ்சுட்டு இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்றாங்கன்னா, தான் செஞ்சது தப்புன்றது தெரியாத அளவுக்கு ஒரு அறியாமையில இருக்காங்க. அப்ப அந்த அறியாமைன்றது என்ன? அவங்களுடைய மனம் எப்படி அவங்க மைண்ட் கேன் பிளே ட்ரிக்ஸ் ஆன் அஸ். பயங்கரமா ட்ரிக்ஸ் பிளே பண்ணும். இருக்கிறது இல்லாம காட்டும், இல்லாம இருக்கிறத இருக்கிறது மாதிரி காட்டும், ஒன்னை ரெண்டா காட்டும், ரெண்டா நாளா காட்டும். சோ அவனுடைய மனம் வந்து நம்மள அந்த அளவுக்கு ஏமாத்தும். அந்த மனசுனால ஏமாற்றப்பட்டவர்கள் தான் செஞ்ச தப்பையே சரின்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஓகே. மிகப்பெரிய தீவிரவாதிகளை எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்க நியாயமா ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் என்னுடைய மக்களுக்காக நான் இதை செய்யறேன், இல்ல ஒரு நியாயத்துக்காக நான் இதை செய்யறேன், போராடுறேன் அப்படின்னு. சோ ஆப்ஷன்ஸ் இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும். எனக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கிடையாது, இது ஒண்ணுதான், வயலன்ஸ் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு எடுத்து அதை வந்து நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ சமுதாயத்துல ஏற்படுற பிரச்சனைகளா இருக்கட்டும், குடும்பத்துல ஃபேமிலிக்குள்ளார ஏற்படுற பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா எடுத்துட்டாலுமே அங்க அவங்களுடைய மனதை சரியாக பயன்படுத்த தெரியாததுனால, உணர்ச்சிகளை கையாள தெரியாததுனால பிரச்சனைகள் வருது. உணர்ச்சிகள் எல்லாமே உணர்ச்சிகளுக்கு அடிமையாயிரும். இப்போ ஒருத்தங்க ஆர்கியூ பண்றாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு தான் பிரச்சனை பெருசா தான் ஆகும். ரெண்டு பேர்ல ஒருத்தர் அமைதியா இருந்தாதான் பிரச்சனை அடங்கும். மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டே போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்னே தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனை தப்பு பண்றோம், அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்றோம், அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போ ஃபேமிலியில இருந்து சமுதாயம், சொசைட்டி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே மனிதர்கள் தன்னுடைய மனதை, உணர்ச்சிகளை சரியாக பயன்படுத்த தெரியாததுனால இந்த தவறுகள் நடக்குது. தியானம் உங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கும். தொடர்ந்து தியானம் பண்ணும்போது அந்த பக்குவ நிலை வர ஆரம்பிக்கும். நிறுத்தி நிதானமா என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஓஷோவுடைய ஒரு கோட் ரொம்ப அழகா இருக்கும். விழிப்புணர்வு கொண்ட ஒரு மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஓகே. கம்ப்ளீட் அவேர்னஸ்ல இருக்கிற ஒரு பர்சனால தப்பு பண்ண முடியாது. ஆமா. நான் என்ன பண்றேனே தெரியாம இருக்கும்போது அந்த தப்பு நடக்குது. நீங்க பிளான் பண்ணி 10 வருஷம் பிளான் பண்ணி ஒரு கொள்ளை அடிக்கிறீங்கனாலும் அந்த இடத்துல வந்து கொள்ளை அடிக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட்ல. ஆமா, கரெக்ட். கொள்ளை அடிச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நேர்மையான வழியில சம்பாதிக்க முடியாதுன்ட்டு ஒரு ஐடியாலஜி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அவன் வந்து இஸ் மோர் கைண்ட் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பிலீஃப்ல அவன் மாட்டிக்கிட்டான். அந்த பிலீஃப்ல அவன் பிளைண்ட் பிலீஃப்ல மாட்டிக்கிட்டதுனால அவன் அந்த தப்பு பண்றான். அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அது சரி தப்புன்றத அவனால பிரிச்சு பார்க்க முடியும். நமக்கோ பிறருக்கோ எந்த கெடுதலும் இல்லாம நீ எதை வேணாலும் செய்யலாம். உனக்கும் அதுலனால கெடுதல் வரக்கூடாது, இன்னொருத்தருக்கும் அதனால கெடுதல் வரக்கூடாது. நீ மனசை சரியா பயன்படுத்த நீ என்ன வேணாலும் செய்யலாம். அந்த என்ன வேணாலும் செய்யறது அப்படின்றது உனக்கும் பாதிப்பு வரக்கூடாது, மத்தவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. விழிப்புணர்வோட இருக்கிற ஒருத்தன் வந்து தனக்கும் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டான், மத்தவனுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டான். அந்த விழிப்புணர்வு சில பேருக்கு தானா விழிப்புணர்வு வர்றது உண்டு, சில பேர் தியானம் தொடர்ந்து பண்ணும்போது அந்த விழிப்புணர்வு வரும். ஏன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனிப்பீங்க, உங்களுடைய எமோஷன்ஸை நீங்க கவனிப்பீங்க, உங்களுடைய பிலீஃப் என்னென்னன்றதை நீங்க கவனிப்பீங்க. அப்ப கவனிக்கும் போது உங்களுக்குள்ள என்னென்ன தப்பு இருக்குன்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தப்பு பண்றவனே வந்து சில மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு யாரை எடுத்துக்கிட்டாலுமே யாரும் பார்க்கல அப்படின்ற போது அவங்க அதை எடுக்கிறாங்களா இல்லையா? ஒரு பொருளை எடுக்கும் போது யாரும் பார்க்கலையா டக்குன்னு அதை எடுத்துறான். ஆனா ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்கன்ற போது அவன் அதை எடுக்க மாட்டான், யாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்க தப்பு செய்யும் போது நீங்க உங்களை பாக்குறீங்க,
நீங்க உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நம்மளால தப்பு செய்ய முடியாது. கரெக்ட் தான். சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் பார்த்துட்டு இருக்கான்றதுக்காக பண்ணாம இருக்கலாம். பட் அவேர்னஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அவேர்னஸ் இருக்கும்போது தவறுகள் செய்ய முடியாது. எது சரி எது தப்புன்றது ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒரு பர்சனுக்கு தெளிவாயிடும். அப்போ இந்த தியானம் தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய மனம் பக்குவ நிலைக்கு வரும், ஒரு மெச்சூரிட்டிக்கு வரும். அந்த பக்குவ நிலை அதிகமாச்சு அப்படின்னா அது உங்களோட தவறுகள் குறையும். 100% கம்ப்ளீட்டா தவறுகளே இல்லாத ஒரு சொசைட்டி வாய்ப்பே கிடையாது. அது படத்துல கூட அது சான்ஸ் இல்ல. ரியாலிட்டியில தவறுகள் குறையும். அதனாலதான் நான் என்னுடைய விருப்பம் என்னன்னா, இந்த தியானம்ன்றது எல்லாருக்கும் போய் சேரும். தியானத்தை பத்தி தெரியாதவங்களே இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா இது பள்ளிகள்ல ஒரு கட்டாய பாடமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல குற்றங்கள் குறையும். ஆமா, நீங்க ட்ரை பண்றதுதானே டாக்டர் அந்த மாதிரி? நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய சர்க்கிள் தெரிஞ்ச வரைக்கும் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்பப்போ நான் ஏதாவது கிளாஸஸ் போய் கண்டக்ட் பண்றதுன்னு இருக்கு. பட் மேல போய் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் இங்க கீழே இருந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ரூல்ஸ் போடுறவங்க மேல. ஸ்கூல்ல நீங்க கவர்மெண்ட், ஆமா, அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்ப அதுக்கு சம் பவர்ஃபுல் பீப்புள் வேணும். அத்தாரிட்டியில இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இருந்தா தான் இது முடியும். அண்ட் இங்க சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இங்க இந்த தியானம்ன்றது என்னமோ இப்ப தியானம்னு பேசினாலே உடனே சாமியார் கேட்டகரி அப்படின்னு கொண்டு வர்றது, இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவன் தான் இவன், அதனாலதான் இவன் இதை பேசுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முத்திரை குத்தப்படுறது உண்டு. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை பத்தி பேசவும் முடியறது. நான் தியானம் பண்ணிருக்கேன், எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு, நீயும் பண்ணு, உனக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும், உங்க ஃபேமிலிக்கும் கொண்டு போங்க, உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுதான் மேக்சிமம். இத பத்தி இன்னும் நிறைய, அதனாலதான் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சது, நிறைய பேர் இதை பிராக்டிஸ் பண்ண என்கிட்ட வரணும் இல்ல, நீங்க உங்க ஊர்ல எங்க தியானம் சொல்லி தராங்களோ அங்க போய் நீங்க கத்துக்கோங்க. எல்லாருமே நான் தான் உலகத்திலேயே நல்ல தியானம் சொல்லி தருவேன், எல்லாருமே என்கிட்ட தான் வாங்கலாம் நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே நான் தியானம், உங்களுடைய ஆசிரியரை உங்களுடைய குருவை நீங்க சரியா தேர்ந்தெடுங்க. நல்ல ஒரு குருவை பார்த்து நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கத்துக்கோங்க. ஆனா முறையா கத்துக்கோங்க. புக்கை படிச்சுட்டோ இல்லாட்டி வீடியோ பார்த்துட்டோ போய் கத்துக்காதீங்க. ப்ராப்பரா கத்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதை சொல்லிக் கொடுங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லிக் கொடுங்க. மத்தவங்க கிட்ட இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட்டை பத்தி நீங்க அவ்வளவு பேசுறீங்க, இப்படி அப்படின்னு நிறைய பேசுறீங்க. ஒரு மூவி வந்துச்சுன்னா அந்த படத்தை பத்தி நீங்க அவ்வளவு பேசுறீங்க, இந்த படத்தை போய் பாருன்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. ஆனா ஒரு தியானம் பண்ணும்போது தியானம் இவ்வளவு நல்ல எஃபெக்டிவா இருக்கு, நீயும் பண்ணுன்னு சொல்லி ஏன் மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க? இங்க முத்திரை குத்தப்படுவோமோன்ற ஒரு 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 அது டேபு சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. அது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பார்க்கப்படுது ஒரு சிலரால. அதனால பேசுறதுக்கு தயக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. அந்த தயக்கத்தை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்ப இந்த அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா பெரிய அளவுல சேஞ்சஸ் வரும் எல்லா இடத்துலயும். அப்போ சொசைட்டில சேஞ்சஸ் வரும். இது உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. மேபி இப்போ அடுத்த ஜென்ரேஷன், என்னுடைய பசங்க பேர பசங்க கிட்ட அந்த ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஓகே நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு, அடுத்த உங்க பசங்க இல்ல உங்களுடைய பேர பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க போயிட்டு பீஸ்ஃபுல்லா படிச்சுட்டு கரெக்டா வராங்க, ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஆமா, இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வர்றதே பெரிய சேலஞ்சா இருக்கு. ஐயோ, ஆமா, கரெக்ட் தான். எவ்வளவு கிரைம் நடக்குது, ஸ்கூல்லயே எவ்வளவு கிரைம் நடக்குது, வெளியில எவ்வளவு கிரைம் நடக்குது, எவ்ரிடே நம்ம எவ்வளவு கிரைம்ஸ் பாக்குறோம். ஒரு சின்ன பசங்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு மிருகத்தனமான ஒரு மனநிலை ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அப்போ சொசைட்டி எங்க போயிட்டு இருக்கு? அப்போ இந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமா மாறிட்டு இருக்க ஒரு சொசைட்டில எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறணும் அப்படின்னா நீங்க தெய்வமாலாம் வேறனா மனுஷனா மாறுங்க. அதுக்குதான் தியானம். தியானம் உங்களை மனுஷனாவோ உங்க கடவுளாவோ மகானாவோ ஆக்குறது இல்ல, உங்களை மனுஷனாக்கும். இங்க மனுஷங்க கம்மியா இருக்காங்க, மிருகங்களா இருக்காங்க நிறைய பேர். அப்போ அந்த மிருகங்கள் மனிதர்களாக மாற முடியும், கண்டிப்பா மாற முடியும்.
அதுக்காக தான் இது உடனே நடக்கிற விஷயமா தெரியல. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு correct. அடுத்த ஜெனரேஷன்லயா நடந்தா ஓகே தான். ம். அதனாலதான் இது நானும் பேசுறேன். எல்லார்கிட்டயுமே நான் இதை வந்து ஒரு ஒரு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன். நீங்க ம், ம். தியானத்தை பண்ணுங்க. ம். பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா மத்தவங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே. ஆமா, தியானத்தை பத்தி கரெக்ட். எல்லார்கிட்டயும் ம், பேசுங்க ம், ம். அப்படின்னு சொல்லி அதை நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய மெசேஜ்னா இதுதான், தியானம் பண்ணுங்க, இதை மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பண்ணி முடிச்சிட்டு பண்றதை விட நான் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு நல்லா இருக்கு, நீங்களும் ம். பண்ணுங்க ஓகே. அப்படின்னு மத்தவங்களுக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த மெடிடேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயம் வரும், ஒரு ம். நல்ல ஒரு Correct. சொசைட்டி வர்றதுக்காக என்னுடைய ஒரு சின்ன முயற்சியா தான் நான் இது பண்றேன். ஸோ அந்த Great. பேசிஸ்ல தான் வந்து ரிசர்ச் அது இது நிறைய பண்ணிட்டு ஸ்பீச்சும் கொடுக்குறேன். அண்ட் புக்கும் தியானம், என்னுடைய ஃபர்ஸ்ட் புக்கே தியானம் பத்தி தான் எழுதியிருக்கேன். ம், ம். ஸோ அந்த இதெல்லாம் பண்றது ஏன்னா மெயினா வந்து தியானத்தை பத்தி ஒரு தெளிவு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே. ஸோ இப்போ என்னுடைய மெடிடேஷன்ற அந்த புக் வந்து ம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வரும், இது வந்து ஓகே. தியானம் எப்படி பண்ணணும்லாம் சொல்லி கொடுக்கல, ஓகே. தியானம் பண்றவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும். வாவ். ஓகே. இப்போ சொன்ன மாதிரி சில பேருக்குலாம் வந்து உட்காந்துட்டு என்னால பண்ண முடியல, முதுகு வலி இருக்கு, ம், நான் தியானம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. தாராளமா தியானம் பண்ணலாம். ம், ம். சாஞ்சிட்டு உட்காந்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஓகே. நான்வெஜ் சாப்பிட்றேன், நான் தியானம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. சில பேர்லாம் ம், வந்து எனக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, நான் தியானம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ம், சில ம், பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, நைட்டு தான், ஆனா ம், நைட்டு தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இப்படி ம், பண்ணலாமா? ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட நிறைய கேட்டாங்க. அந்த ம். கேள்வி அதுக்கு நான் கொடுத்த பதிலுடைய கம்பைலேஷன் தான் இந்த புக். ஓ, சூப்பர். ஸோ இது மாதிரி எல்லா வகையிலையும் தியானத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும் தான் வீடியோஸும் நிறைய போடுறது, ம். புக் எழுதுறது, இது மாதிரி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்பெல்லாம் தியானத்தை பத்தி பேசி மற்றவங்களுக்கு அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்பஸாவே நான் பார்த்து இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ அப்ராக்சிமேட் நீங்க எவ்வளவு பேருக்கு இதோட நீங்க 1 crore people உங்களோட எய்ம் எவ்வளவு பேருக்கு பண்ணிருப்பீங்க? நான் ஆக்சுவலா ஒரு ஜென்ரலான ஒரு நம்பர் தான், பட் நான் எதுவும் கணக்கு வச்சுக்கல மேபி. ஆனா ஓகே. நான் இத்தனை வருஷத்துல கண்டிப்பா வந்து 1000 ரீச் பண்ணிருக்கலாம். 1000. ஓகே. பட் அவ்வளவுதான், ரொம்ப கம்மி தான் நான் பண்ணது. நான் இல்ல. இப்போ கிராண்ட் லெவல்ல எல்லாரையும் மாதிரி 100 பேரை வச்சு மெடிடேஷன் பண்றது அந்த மாதிரி பண்ணல. ஓகே. அது மாதிரி நான் பண்றதில்ல. ரொம்பவே வந்து குரூப் கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இல்ல 20 பேர் தான் அதிகபட்சம் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். இண்டிவிஜுவல்லாம் 1-on-1ல எடுக்கிறது. ஸோ இந்த இதுல போயிட்டு இருக்கனால நானே டைரக்டா எடுக்கிறதுன்றது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அகைன் இந்த 1 crore நான் டீச் பண்ணணும்ன்றது சொல்லல. புரியுது, புரியுது. என்னுடைய காலகட்டத்திலேயே ஆமா. ஒரு கோடி அட்லீஸ்ட் யார் வேணாலும் பண்ணட்டும், யாரும் கிட்ட வேணாலும் போய் கத்துக்கிட்டோம். விதைய போட்டது நான் அப்படின்னு ஒரு டைலாகம் இல்ல. ஓகே, புரியுது. இன்னைக்கு நீ விதைய போடுற, மரம் வளர்ந்து பழத்தை சாப்பிடுறது உன்னுடைய பசங்களா இருப்பாங்க. ஓகே. ஆனா அந்த விதைய போட்டது நான் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரிதான் நான் தான் போட்டேன்னு தெரிய கூட வேண்டாம். 10 வருஷத்துக்கு இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா வரவங்களுக்கு வந்து நான் இருப்பேன், நான் என்னை ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனா இந்த ஐடியா போச்சுனாலே போதும். தியானம் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற ஒரு ஐடியாவை நான் இங்க விதைச்சிட்டு போறேன். ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த ஐடியா இருந்தா கூட போதும். நான் இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை, என்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. இந்த ஐடியா வந்தாலே போதும். அதுதான் எனக்கு தேவை. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதே மாதிரி ஆக்சுவலா ஒரு பெரிய குரூப்புக்கு கூட நீங்க பண்ணலாமே டாக்டர், அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? தியானம்ங்கிறது மத்தவங்க பண்ற மாதிரி பெரிய குரூப், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லைக் ஒரு 100-200 பீப்புளுக்கு அந்த மாதிரி நீங்க தியானம் அந்த மாதிரி கத்து தரலாமே. அது நீங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துல வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாதுன்றதுக்காக அது ஒரு ரீசன் அவாய்ட் பண்றது, அது மாதிரி மாஸ் லெவல்ல பண்றது அப்படின்ட்டு. பட் ஆனா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல மாஸ் லெவல்ல பண்ணுங்க, அவங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பண்ணணும். பட் ஆனா இப்ப நான் வந்து எனக்கு வந்து பெரிய டீம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இண்டிவிஜுவல் பர்சன் எல்லாமே. ஈவன் நான் எடுக்கிற யூடியூப் வீடியோஸ் கூட நானே ஷூட் பண்ணி, நானே எடிட் பண்ணி, நானே தான் எல்லாமே பண்றேன். அதனாலே எனக்கு வந்து ரெகுலரா இது பண்ண முடியல. அண்ட் ஒர்க்கு ஸோ மெயினா வந்து ஹிப்னோதெரபி அதுதான் பண்ணிட்டு இருக்குது.
டைம் ரொம்ப ஆக்குப்பைடா இருக்கனால இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய அளவுல ஒர்க் பண்ணணும். ஸோ மாஸ் லெவல்ல ஒர்க் பண்றது அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா இருந்து பண்றதுனால மேபி இந்த ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா பண்ணலாம். இப்போதைக்கு பண்ணலாம் இண்டிவிஜுவல் பண்ணலாம். பண்ணலாம் டெஃபினட்டா Idea பண்ணலாம். இந்த ஃபியூச்சர் நானும் சொல்றேன், லைக் என்னால முடிஞ்ச அளவு பண்ணிட்டு நம்ம சேர்ந்தே கூட பண்ணுவோன்றேன் நான். உங்களுக்கு Okay, இந்த இவ்வளவு நல்ல ஒரு தாட் உங்களுக்கு இருக்கு இல்லையா, இதுவே நம்மளுக்கு மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுதான் ஆக்சுவலா. இந்த மாதிரி பண்ணலாம். ஐ கீப் இன் மைண்ட், ஷூரா ஐ கீப் இன் Thank மைண்ட். you. நம்ம பண்றோம்னா டெஃபினட்டா நம்ம பண்ணலாம் ஷூரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லிருக்காரு, கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்ம கண்டிப்பா தியானம்னு ஒண்ணு பண்ணோம்னா நம்மளோட மைண்ட் பயங்கர ரிலாக்ஸ் ஆகுறது மட்டும் இல்ல, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம பண்ணோம்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா ஒரு 10 பேருக்காது, இப்ப நான் பண்ணேன்னா ஒரு 10 பேருக்கு நம்ம சொன்னோம்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அவர் எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஒரு தியானம் பண்ணா அவங்களோட மனசு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு ஃபிளாஸ் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி நல்ல ஒரு தாட்ஸ்ல மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இவரு சொன்ன மாதிரி நானும் நிஜமா பண்ண போறேங்க. ஐ ப்ராமிஸ் யூ, நானும் நிஜமா மெடிடேட் பண்ண போறேன். டாக்டர் கபிலன் இவர்கிட்டயே நான் மெடிடேஷன் கத்துக்கிட்டு நானும் டெஃபினட்டா நான் பண்ணலாங்கிற முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஃபேமிலியும் நான் டெஃபினட்டா பண்ண போறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு அவரை காண்டாக்ட் பண்ணனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவரோட நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மெடிடேட் பண்ணணும், தியானம் எல்லாம் கத்துக்கணும்னா தயவு செய்து பண்ணுங்க. தியானம் மட்டும் இல்ல, அவர் ஹிப்னோ தெரபிஸ்ட், தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஹிப்னோ தெரபிஸ்ட். அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். இது இந்த லிங்க் நான் போட்டிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ல, உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஒரு மாதிரி இவர் மைண்ட் பவர், அது கூட நம்மளுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட், மைண்ட் பவர் இதெல்லாம் நல்லா பண்றாரு, நல்லா மாத்துறாரு நம்ம மைண்ட. சோ இவர் டெஃபினட்டா யார் யார் காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம நல்ல மைண்ட் செட் பண்றதுக்கு தியானம் பண்ணுவோம். ஓகே டாக்டர், ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்க டைம்க்கு. நான் லாஸ்ட் எபிசோட ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த எபிசோடும் ஐம் ரியலி ரியலி சோ கிளாட். நிறைய விஷயங்கள் மெடிடேஷன்ல இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு, எப்படிலாம் பண்ணலாம் நிறைய கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச் டாக்டர். Thank you, Raka. Thank you so much. தேங்க்யூ so much. Bye. Bye.